ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர்ட்டு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இருக்குது? ஸ்டாண்ட் ரைஸ் ஆர் இன்னும் க்ரியேட்டே பண்ணலையா? எஸ்ஆர் நோ இன் சாட் பாக்ஸ். என்கிட்ட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இருக்கா? ஓகே 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 பண்ணல ப்ரோ. ஓகே 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 ஸோ நான் இப்போ ஷோ பண்ணுறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் வேணும்னா நான் ஒரு வீடியோ வந்து டேக் பண்ணியிருக்கேன் குரூப்பில். நம்மளோட மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஹவு டு கிரியேட் அண்ட் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பர். நான் பண்ணுறதே தான், பட் அதே விஷயம் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ பிஃபோர் கிரியேட்டிங் அவர் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இந்த 4 days நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது நான் தெளிவாக வந்து ஐ ட்ரா அ சிம்பிளஸ்ட் இது. ஓகேங்களா? ஸோ இது இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா we are going to see about complete AWS. It's not going to be complete AWS, but we are going to see deployments based on AWS. ப்ரோ ப்ரோ இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ரியாக்ட் வந்து பாதியோடு நிப்பாட்டிக்கலாம் ப்ரோ. ஆமாம்மா. இப்போ அந்த கிளாஸ் வந்துட்டு இது ஏடபிள்யூஎஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவீங்களா? ஆமாம் 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 ஆமாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டா ப்ரோ? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ப்ரோ. அப்போ வந்து ஏடபிள்யூஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் அந்த இது என்ன இருக்கோ அதுக்கு போவோம். ஆமாம் 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 ஆமாம். ஓகே ப்ரோ. ஓகே பேஸ்ட் ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து we are going to cover basic setups. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐ வில் ஷோ யூ ஆல் த அப்ரோச்சஸ். ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு ஈஸியான அப்ரோச்சஸ் தான், எதுவுமே காம்ப்ளிகேட் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன சர்வீசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் கோயிங் டு திஸ் ஏடபிள்யூஎஸ் பேஸ்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ். ஸோ டிப்ளாய்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், டிப்ளாய்மெண்ட்ஸ் வந்து 2 வகையாக பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த 2 types ஆஃப் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டேன். serverless. யா சூப்பர். ஸோ ஒன் இஸ் கோயிங் டு பி சர்வர் பேஸ்ட் அண்ட் சர்வர்லெஸ். ஓகேங்களா? serverless and other one is server based. Okay, so next one is going to be server based. ஓகேங்களா? it's going to be server based. So serverlessல we have covered most வந்து பார்த்தீங்கன்னா we have covered for front end பார்த்தீங்கன்னா we was using Vercel, நெட்லிஃபை அதெல்லாம் பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் முக்கியமாக யூஸ் பண்ணது Vercel. அண்ட் பேக் எண்டுக்கு ரயில்வே அதெல்லாம் பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் we was using ரெண்டர். கரெக்டாக? ரெண்டரும் ப்ளஸ் என்ன பண்ணோம், இன்னொன்று ஒரு டூல் யூஸ் பண்ணோம் ஃபார் க்ரான் ஜாப்க்கு. என்ன பண்ணோம், இல்லை ஏபிஐ லெவல் மானிட்டரிக்கு இன்னொன்று ஒரு டூல் யூஸ் பண்ணியிருந்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா என்ன டூல்னு சொல்லிட்டேன்? பிகாஸ் ரெண்டரோட ஃப்ரீ பிளானில் வந்து மோர் தேன் ஒரு 1 minute பெட்டர் டைம். கரெக்டாக? பெட்டர் டைம் யூஸ் பண்ணி வி வாஸ் டூயிங் ஏபிஐ லெவல் மானிட்டரிங். கரெக்டாக? இது ரெண்டும் செட்டப் பண்ணோம் பேக் எண்டுக்கு. ஸோ இதுவுமே சர்வர் தான். ஓகேங்களா? இவங்களும் சர்வரில் தான் கோடை டிப்ளாய் பண்ண போகிறாங்க. பட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோட் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் பி கிரியேட்டட் பை த கம்பெனி இட் செல்ஃப். ஓகேவா? எவ்வளோ சர்வர் ஸ்பேஸ் வேணும், எவ்வளோ ரேம் வேணும், எவ்வளோ ரோம் வேணும், அதுக்கு மேலே தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து க்ரியேட் பண்ணிப்பாங்க. இவங்களே வந்து நம்மளுக்கு பப்ளிக் ஐபி கொடுத்து டிஎன்எஸ் மேப்பிங் பண்ணி தே யூஸ் டு கிவ் அஸ் அ ரெடிமேடு திங். ஓகேவா? ஸோ எதுவுமே நம்ம பண்ணணும் இல்லை. இவங்களோட ஒரே ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம கோடு வந்து எங்கே இருக்கணும், கிட்டில் இருக்கணும், கிட் ஹப்பில் இருக்கணும். கரெக்டாக? ஸோ கிட்டப்போட லிங்க்கை கொடுத்தோன்னா இவங்க வந்து டேரெக்டாக டிப்ளாய் பண்ணி நம்மளுக்கு எண்ட் அவுட்புட்டாக என்ன கொடுப்பாங்க, பப்ளிக் ஐபி. பட் ஆனால் பப்ளிக் ஐபியை நம்ம பப்ளிக் ஐபி வச்சு தான் எந்த சர்வர்னாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் பப்ளிக் ஐபியில் மட்டும் நிற்காமல் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஎன்எஸ் மேப் பண்ணிவிட்டு ஒரு யூஆர்எல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கரெக்டாக? இதுதான் வந்து சர்வர்லெஸ். ஸோ யூஆர்எல்லும் கொடுத்துருவாங்க.
இதுதான் நம்ம இவ்வளோ நாள் பண்ணோம். போஸ்ட்டாக ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு வர்ச்சுவலும் பேக் ஹேண்டுக்கு ரெண்டரும் அவங்களே பப்ளிக் ஐபி கொடுத்து ப்ளஸ் வந்து யூஆர்எலும் கொடுத்துருவாங்க. பட் இப்போ வந்து சர்வர் பேஸ்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரெஷ் கம்ப்யூட்டர் மாதிரிப்பா, ஒரு ஃப்ரெஷ் பிசி மாதிரி. ஓகேவா? நீங்கள் வாங்கினோன்னே உங்ககிட்ட வெறும் சர்வர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சிஸ்டம் வாங்கினீங்கன்னா வில் பி புட்டிங் த ஓஎஸ்க்கு மேலே உங்களுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டோன்னே அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு க்ரோமு, மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் மாதிரி நம்ம கோடுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சிஸ் லைக் நோடுக்கு மேலே என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்களே தான் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுதான் சர்வர் பேஸ்ட். சர்வர் நம்மளுக்கு யாரெல்லாம் தருவாங்க, என்னென்ன கம்பெனிஸ் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ AWS, Azure, அதுக்கப்புறம் GCP. ஓகேங்களா? இந்த 3 கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு வந்து சர்வர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ GCP வந்து கூகுளோட, அஷூர் வந்து மைக்ரோசாஃப்டோட, AWS வந்து அமேசானோட. ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அமேசான் கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்வர் வாங்க போகிறோம். சர்வர் வாங்கி நம்ம கோடை வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம். சரி, நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்ப்பா இந்த AWSல இந்த 4 நாளில் என்னெல்லாம் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ சர்வர்லெஸ் போகிறதில்ல. ஆல்ரெடி ஐவ் ஷோட் யூ சர்வர்லெஸ் இன் கிளாஸஸ். இப்போ வந்து we are going to go for server based deployment. ஓகே டன். சரி, ஓகே. நம்மக்கிட்ட முதல்ல அந்த சர்வரை விட்டுருங்க. சர்வருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம என்னென்ன டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து பண்ணோம் பார்த்தீங்கன்னா, we was creating a static sites நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டாக? நம்மகிட்ட HTML, CSS, JavaScriptக்குள்ளே இருக்க ஸ்டாட்டிக் சைட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்ன டைப் ஆஃப் கோட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப் ஆப்ஸ் இருக்குது. கரெக்டாக? we have வெப் ஆப்ஸ். பேசிக்காக வெப் ஆப்ஸ்ன்னு சொல்கிறதோட உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக சொல்லணும்னா ரியாக்ட் தான் வந்து வெப் ஆப். ஓகே. அதுக்கப்புறம் நம்மகிட்ட என்ன கோட் இருக்குன்னா, இந்த வெப் ஆப்போட சேர்த்து கம்ப்ளீட்டாக பேக் அண்டும் இருக்குது. கரெக்டாக? பேக் அண்ட் கோடு இருக்குது. பேக் அண்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் டேட்டாபேஸை நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ இன்கேஸ் போஸ்ட்கிரஸாக இருக்கட்டும் ஆர் மாங்கோடிபியாக இருக்கட்டும், இன்கேஸ் நம்ம பார்க்கல பட் ஆனாலும் சொல்கிறேன், மேபி என்ன டேட்டாபேஸாக இருக்கட்டும், இப்போ இது ரெண்டுமே நம்ம எங்கே ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை AWSல RDBSஓ எதுவுமே எடுக்க போகிறதில்ல. ஆல்ரெடி we have deployed it in நியான். ஓகேவா? இது வந்து சர்வர்லெஸ்ஸாகவே நம்ம போய் டிப்ளாய் பண்ணிட்டோம். பேக்ரவுண்டில் நியானுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் AWS தான் யூஸ் பண்ணுறாங்க பேசிக்காக. ஓகேவா? neon.dbயில் வந்து நம்ம போஸ்ட்கிரஸ் டிப்ளாய் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் வந்து மாங்கோடிபி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மாங்கோடிபி அட்லாஸ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களும் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா AWS யூஸ் பண்ணி தே யூஸ் கிரியேட் அ கிளஸ்டர். அவங்களே வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் இதுக்கு போனாலும் சரி இல்லை இதுக்கு போனாலும் சரி, இட்ஸ் ஆல்ரெடி டிப்ளாய்டு ஆன் AWS. ஓகேவா? ஸோ மாங்கோடிபி அட்லாஸ். ஸோ இது வந்து டிப்ளாய் பண்ணியாச்சு, அதனால் க்ரீனில் போட்டேன். ஸோ மீதி இருக்க 3 கோட், இது வந்து கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காப்பி பேஸ்ட் HTML, CSS. ஓகேவா? CSS அண்ட் JavaScript இது இருக்கிறதும் ஸ்டாட்டிக் தான். எஸ், இது கிளியராக நம்மகிட்ட இருக்க கோட்ஸ் இதுதான் நம்ம டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த 3 தான் நம்ம டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது ஆல்ரெடி டிப்ளாய்டு. ஓகேவா? DB இஸ் ஆல்ரெடி டிப்ளாய்டு. இது எல்லாருக்கும் கிளியராக ஒரே தம்ஸ் அப். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கோடு வச்சுருக்கோம், நம்ம எதெல்லாம் டிப்ளாய் பண்ண போகிறோன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சிருச்சா எல்லாருக்குமே? ஓகே. இது எல்லாமே நம்ம இனிமேல் சர்வர்லெஸில் டிப்ளாய் பண்ண போகிறதில்ல. இப்போ எல்லாமே சர்வரில் தான் டிப்ளாய் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வயர் செட் வந்து ஒரு AWS அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு ரிக்வயர் செட் வந்து ப்ரீ ரிக்வயர் செட் இஸ் AWS அக்கௌண்ட். நான் ஷோ பண்ணுறேன், நானே மேனுவலாக க்ரியேட் பண்ணி காட்டுறேன் ஒரு அக்கௌண்ட்டு. பட் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோ சொல்லிடுறேன் நம்ம 4 days என்ன பண்ண போகிறோன்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 அப்ரோச் இருக்குது டிப்ளாய்மெண்ட்டில். இட் இஸ் கால்டு சர்வர் பேஸ்டு டிப்ளாய்மெண்ட்ஸ், CDN பேஸ்டு டிப்ளாய்மெண்ட்ஸ்ன்னு 2ஆக பிரிப்பாங்க. ஓகேங்களா? CDNs பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வி வாஸ் யூஸிங் இமேஜ் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? imagekit.io ஃபார் இமேஜ் CDNs எல்லாமே அங்கே தானே எடுத்துகிட்டு வந்தோம்.
கரெக்டாக. ஸோ அதே மாதிரி அதில் வந்து இமேஜ் மட்டும்தான் போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை கைஸ். ஓகேவா, இமேஜை தவிர்த்து யூ கேன் ஆல்சோ டிப்ளாய் யுவர் கோட். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஒரே ஒரு ஒன் லைனில் சிடிஎன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. பேசிக்காக உங்கள் கோடை வந்து நியரஸ்ட் சர்வரில் வந்து கேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா, நியரஸ்ட் சர்வரில் கேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் அவைலபிலிட்டி ஜோனு, ரீஜன்ஸு, லைக் எல்லாமே சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வர் எக்ஸ் சர்வர். ஓகேவா, எக்ஸ் சர்வர். இந்த சர்வரில் தான் நீங்கள் கோட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சர்வர் இருக்க ரீஜன் வந்து யூஎஸ்ஏ. ஓகேவா, இதே வந்து நீங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்கன்னா இட் வில் டேக் ஸோ மச் டைம் டு ரீச் திஸ் யூஎஸ்ஏ சர்வர் அண்ட் கெட் த ரெஸ்பான்ஸ் பேக். இது வந்து சர்வர் பேஸ்டு டிப்ளாய்மெண்ட்டாக போனீங்கன்னா, இது வந்து சர்வர் பேஸ்டு டிப்ளாய்மெண்ட்டாக போனீங்கன்னா ரெண்டு இருக்குது இன்னுமே. டிப்ளாய்மெண்ட்லேயே லைக் சர்வர்லெஸ், சர்வர் பேஸ்டு. சர்வர் பேஸ்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னும் வந்து ரெண்டு வகையாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று சர்வர் பேஸ்டு டிப்ளாய்மெண்ட்ஸ், இன்னொன்று வந்து சிடிஎன் பேஸ்டு டிப்ளாய்மெண்ட்ஸ். சிடிஎன்னா ஒன்றும் இல்லை, இங்கே தான் சர்வர் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, இந்த யூஎஸ் சர்வரில் தான் இருக்க போகுது. இது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட எல்லா அவைலபிலிட்டி ஜோன்ஸ்லேயும் வந்து க்ளோன் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்தியாவில் வந்து ஒரு 5-6 சர்வரில் வந்து என்ன பண்ணுவாங்க நியரஸ்ட் ரீஜன்ஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஎஸ்க்கு போய் ரிக்வஸ்ட் பண்ணணும் இல்லை, இந்தியாவில் இருக்க நியரஸ்ட் ரீஜன். ஓகேவா, நீங்கள் இந்தியாவில் தானே இருக்கீங்க, மேபி இந்தியாவில் ஒரு கேட்ச் பண்ணிடுவாங்க. ஓகேவா, கோடை வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க. யூஎஸ்க்கு ரிக்வஸ்ட் அனுப்பாமல் என்ன பண்ணுவாங்க, நியரஸ்ட் வந்து இந்தியா தானே, அப்போ இந்தியா சர்வர்லேருந்து அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க ரெஸ்பான்ஸ். கிளியரா, இதான் வந்து சிடிஎன் பேஸ்ட் அப்ரோச் டிப்ளாய்மெண்ட். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதெல்லாம் கேட்ச் பண்ணலாம்ப்பா. ஒரு HTML, CSS, JavaScript பேஜை கேட்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு HTML, CSS, JavaScript பேஜ் வந்து யூஎஸ் சர்வரில் இருக்குன்னா இந்தியாவில் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். மேபி இந்தியா யூஸருக்கு எல்லாருக்கும் தரலாம். ரியாக்ட் வெப் ஆப் இதுவுமே பேசிக்காக வந்து ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் என்ன இருக்க போது பில்ட் பண்ணோன்னே யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு கெட் HTML, CSS, JavaScript. யோசிச்சு பாருங்கள், பேக் எண்டு கூட கேன் யூ கேட்ச் பண்ண முடியுமா சிடிஎன் அப்ரோச்சில்? ஏன்னா எவ்ரி டைம் யூ மேக் அ ரிக்வஸ்ட் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் சம்திங் இன் யோர் டேட்டா பேஸ். எவ்ரி டைம் யூ மேக் அ ரிக்வஸ்ட் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் யோர் டேட்டா சேஞ்ச் பண்ண போகுது. கரெக்டாக, இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட். கரெக்டாக, அப்போ வந்து சிடிஎன் அப்ரோச் பண்ணலாம். பட் ஆனால் இட்ஸ் கோயிங் டு பி லைக் எட்ஜ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்னும் நிறைய இன்டெப்த்தாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ யூ வில் நாட் பி கோயிங் வித் சிடிஎன் அப்ரோச், யூ ஹவ் டு கோ வித் எட்ஜ் சர்வர். ஓகேங்களா, ஸோ வெர்சல் பார்த்தீங்கன்னா எட்ஜ் கம்ப்யூட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா தான் நீங்கள் பேக் அண்ட் கோடை வந்து டிப்ளாய் பண்ண முடியும் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் சர்வர் பேஸ். ஸோ வந்து நான் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வரல. பட் ஆனால் வந்து ரெண்டு அப்ரோச் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கோடை வந்து சிடிஎன் மூலியமாக டிப்ளாய் பண்ணலாம், இல்லை சர்வர் மூலியமாக டிப்ளாய் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டாட்டிக் கோடை வந்து நம்ம வந்து சர்வரில் டிப்ளாய் பண்ண போகிறோம். ஓகே, இது நீங்கள் சர்வர் அப்ரோச் பண்ண போகிறீங்களா சிடிஎன் அப்ரோச் பண்ண போகிறீங்களான்னா ஐ வில் ஃபஸ்ட் ஷோ யூ சர்வர் அப்ரோச். ஓகேவா, நான் ஃபைனலாக வந்து சிடிஎன் அப்ரோச்சு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, பட் ஆனால் வில் டூ இட் வித் சர்வர் அப்ரோச். அதே மாதிரி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் we are going to put it in AWS using server approach. Same backend code I am going to deploy it in AWS. இந்த சர்வரில் எங்கேருந்து வாங்க போகிறோம்ப்பா, எல்லாமே காமன் தான். இந்த சர்வர் எல்லாமே பார்த்தீங்கன்னா AWSலேருந்து தான் வாங்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் we are going to வித்தவுட் எனி டாக்கர் ஸ்டஃப் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல் சிம்பிளாக எப்படி வந்து ஒரு AWSல உங்கள் ஃப்ரண்ட் எண்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேக் எண்ட் கோடாக இருக்கட்டும். ஓகேங்களா, எப்படி ஒரு AWS சர்வரில் போய் டிப்ளாய் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கிளியராக இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட், we are going to close all this. Okay, next step we are going to introduce something called, இந்த வேர்டு புரியலனா கூட பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். we are going to do something called docker. ஓகேவா, we are going to containerize இல்லைனா dockerize பண்ண போகிறோம். ஓகேங்களா, we are going to containerize our static application, we are going to containerize our web application, we are going to containerize our backend application. ஓகேவா, ஸோ வந்து கண்டெய்னரைஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னரைஸ் பண்ண அப்ளிகேஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், AWSல போட போகிறோம். ஓகேவா, கிளியரா? இப்போ பண்ண இதே தான் மூணுத்துக்குமே. ஓகே, we are going to do it for 3 times. இதுதான் நம்ம கிளாஸில் பண்ண போகிற ரெண்டு. ஓகேவா,
ஃபைனலாக if possible I will show you CDN approach. ஓகே, ஸோ CDN அப்ரோச்சில் நம்ம எப்படி வந்து இது பண்ணுறது, டிப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். CDN அப்ரோச்சில் நான் வந்து ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஷோ யூ த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ். ஓகே, ஸ்டாட்டிக் இது சேம் ஃபார் இட்ஸ் கோயிங் டு பி சேம் ஃபார் வெப். உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ இது ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா சேம் அப்ரோச்சில், ஆனால் நான் வந்து பேக் எண்ட் மட்டும் யூ கான் டூ தட். ஓகேவா? பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் எவ்ரி டைம். யூ கான்ட் இப்போ யூஸ் தட் CDN அப்ரோச் ஃபார் யுவர் பேக் எண்ட். ஓகேவா? யூ கேன் ஸ்டில் டூ இட், பட் ஆனால் வந்து நீங்கள் நார்மலாக நான் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? யூ வாண்ட் டு டூ சம் மோர் எஃபர்ட்ஸ். ஓகேவா? ஓகே, டன். இது கிளியர் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இதில் என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்வீசஸ்லாம் என்னன்னு சொல்கிறேன். AWS சர்வீசஸ் நான் அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பட் ஜஸ்ட் டு நோட், ஓகே, நோட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். CDN அப்ரோச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு யூஸ் சம்திங் கால்டு க்ளவுட்ஃபேர்னு. ஓகே, ஸோ AWSலேயும் இருக்குது, க்ளவுட் ஃப்ரண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு ஐ வில் டெல் யூ. அண்ட் ஐ ஆல்சோ யூஸ் சம்திங் கால் ரவுட் 53. ரவுட் 53 வச்சு ரவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ரவுட் 53. and we'll also use a lot of things in here. Okay, I'll also use like elastic IP. Okay, elastic IP which also I'll show you a few more things and everything. Okay, this is we are going to do it in CDN approach. Okay, this is மூணு விஷயம் நம்ம பண்ண போறோம். கிளியரா? ஃபஸ்ட்டு நம்ம AWS சர்வரில் நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம். அடுத்து வெப் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பேக் அண்ட் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பில் இப்போ வந்து நம்ம பண்ண அதே விஷயத்தை கண்டெய்னரைஸ்னால் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். கண்டெய்னரைஸ் பண்ணுறதுனா என்ன சொல்கிறேன், விச் இஸ் கோயிங் டு கண்டெய்னரைஸ் அவர் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் அண்ட் we are going to deploy it in AWS. Again the front end, again the back end. Okay, next I will show you the CDN approach to deploy all those things. இதை தவிர்த்து இவ்வளோ தானே நம்ம பண்ண போகிறோன்னா இல்லை கைஸ். ஓகே, I'm going to tell like 𝐒𝐴 யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக for your CDNs. கரெக்டாக we can also use S3. ஓகேவா? S3 பக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு S3 பேசிக்காக அது ஒரு சர்வீஸ். நான் சர்வீஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். S3ன்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அதில் எப்படி இமேஜ் போட்டு how to like do the same thing 𝐒𝐴.𝐾𝐼𝑂வில் பண்ண சேம் இதை எப்படி வந்து S3யில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு I'll show you. ஓகேவா? இவ்வளோ தான் நம்மளோட கம்ப்ளீட் AWS ஜேர்னி இருக்க போகுது. இதில் நம்ம ஒரு 4லேருந்து மேக்ஸிமம் 3லேருந்து 4 சர்வீஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? எண்ட் டு எண்டாக. இஃப் டைம் பர்விச் ஐ வில் ஷோ யூ மோர் சர்வீசஸ். ஓகேல, இதுதான் நம்மளோட டிப்ளாய்மெண்ட் ஜேர்னி 4 டேஸ்க்கு. ஓகே, இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம். இன் வாட் எவர் அப்ரோச் யூ டூ இட். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஆட் த சர்வீசஸ் இன் யோர் ரெசியூமே. ஓகேவா? இந்த சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த அப்ரோச்சில் ஐ ஹவ் டிப்ளாய்ட் த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட்னு சொல்லிக்கலாம். தட்ஸ் ஆல்வேஸ். ஓகே, சரி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஐ வில் ஷோ யூ த AWS அக்கௌண்ட் க்ரியேஷன். அதே மாதிரி டாக்கர் வரும்போது வி ரிக்வயர்ட் ஃபியூ மோர் திங்ஸ். நான் அந்த இன்ஸ்டாலேஷன் அந்த இதெல்லாம் அந்தந்த லைக் அது வரும்போது நம்ம அந்த டாக்கர் பார்க்கும்போது ஐ வில் டெல் யூ ஹவு டு இன்ஸ்டால் டாக்கர், லைக் டாக்கர் டெஸ்க்டாப்பு, டாக்கர் அக்கௌண்ட்டு, அது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணலாம் டாக்கர் வரும்போது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட் வந்து AWS. ஸோ AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ரீ ரிக்வெஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே நான் ஷோ பண்ண முடியாது இப்போ, பட் ஆனால் ஐ வில் ஷோ யூ பேசிக் திங்ஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். பேசிக்காக பில்லிங் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி க்ளவுட்ஃபேர் வந்து செட் பண்ணணும், அந்த மாதிரி வந்து சில விஷயம் கவுட் வாட்ச் எப்படி செட் பண்ணி பில்லிங் செட்டப் பண்ணுறது அதெல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? அதெல்லாம் பண்ணி முடிச்சோன்னே ஐ வில் டெல் யூ ஃபியூ மோர் திங்ஸ். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி பேசிக்காக ஒரு செட்டப் மட்டும் பண்ண போகிறோம். ஓகேவா? செட்டப் பண்ணிவிட்டு எப்படி வந்து இது பண்ணுறோம், 2 சர்வீஸ் மட்டும் ஒரு சர்வீஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் இன்னைக்கு கிளாஸில். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்கேஸ் அக்கௌண்ட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் AWSனால் என்னன்னே தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணாலும் இட்ஸ் ஓகே. இல்லைனா கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் இதை ரெக்கார்டிங் பார்த்து பண்ணி பார்த்தாலும் இட்ஸ் ஓகே. ஓகே, ஓகே. மேபி
ஸோ நான் ஒரு நிமிஷம் லாக் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து aws.com/console போனீங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே போகிறோம். ஜஸ்ட் கோயிங் டு கிவ் சைன்இன் கன்சோல். அதே மாதிரி நான் ஒரு திரும்பியும் சொல்கிறேன், ஒரு வீடியோ வந்து நான் வாட்ஸ்அப்பில் டேக் பண்ணியிருக்கேன் நம்ம மெசேஜோட, இன்னையோட மெசேஜோட. இந்த க்ரியேஷனில் ஏதாவது ஸ்டக் ஆகிட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் இதே ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் கோயிங் டு கிவ் சைன் அப். வில் பி சீயிங் திஸ் பேஜ். கிரியேட் அ நியூ அக்கௌண்ட் ஒரு பட்டன் ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் அ நியூ அக்கௌண்ட். ஓகே, it will ask you something called root user, account name, இந்த மாதிரி நிறைய கேட்கும். So I'll just give some name. I'm giving my name. Sorry, email address. I think I have எல்லாத்தையும் email இருக்கே. I'll check please. So verify email. Okay, it's going to give us some verification. Just complete it. Let's see. Okay. Submit. ஓகே, உங்கள் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் சென்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன், மெயில் என்ட்ரு பண்ணேன், யூசர் நேம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மெயிலில் போய் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம் மெயில். See, we have some mailing verification number. காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 புரியுதுல? ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுறேன். your mail has been verified successfully. just give you some password. I'm just giving it randomly. it's going to give us some more details. just இதில் வந்து பர்சனல் ப்ராஜெக்ட் கொடுங்க. ஓகேவா? okay, give it personal. Just try to give your name. I'm going to use 91 phone number, region India, number okay. பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணிட்டு தானே ப்ரோ? ஆமாம், பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டேன். சென்னை அண்ட் தமிழ்நாடு. ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஜஸ்ட்டு ரெக்கார்டிங் பண்ணிட்டேன்னா ஓகே. ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் செட்டப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ. நோ தேங்க்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஜஸ்ட் உங்கள் வெரிஃபிகேஷனுக்காக தான். கார்டு இல்லாமல் யூ கேன்ட் நெவர் கிரியேட் எனி க்ளவுட் ப்ரொவைடர் அக்கௌண்ட். இட் மே பி Azure, it may be GCP, it may be AWS or DigitalOcean or whatever cloud provider எடுத்துக்கோங்க. யூ கான்ட் கிரியேட் எனி அக்கௌண்ட் வித்தவுட் திஸ் கார்டு. பேசிக்காக கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் யூ கேன் கிரியேட் அக்கௌண்ட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா க்ளவுட் ப்ரொவைடரும் தே வில் ஒன்லி டேக் விசா ஆர் மாஸ்டர். ஓகேவா? கார்டு இல்லைன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? கார்டு இருந்தால் தான் ப்ரோ ஆக்சுவலாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் லைக் வேறு யாராவது கார்டு லைக் பேரண்ட்ஸ் கார்டு இருக்கும்ல, ஓகே. ஸோ எடுத்துகிட்டு லைக் பே பண்ணுற மாதிரி இருக்குமா? ஜஸ்ட் 2 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது சென்ட் பண்ணிடுவாங்க 14 daysக்குள்ள உங்களுக்கு. ஓகே. இது இப்போதைக்கு சைன் அப் பண்ண கிரியேட் பண்ண முடியாத அக்கௌண்ட். ஆமாம் ப்ரோ. ஸோ லைக் இது கொடுத்துட்டு லைக் கிவ் ஆல் திஸ் டீட்டெயில்ஸ். ஜஸ்ட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு இட்ல ஆஸ்க் யூ ஸ்டூடெண்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். அது ஜஸ்ட்டு கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் வி ஹவ் டன் வித் 3 out of 5. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. அந்த ஸ்டெப்பு போனீங்கன்னா ஆல் த அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஓகே.
ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி நிறைய பேருக்கு இந்த ஸ்டெப்பில் ஸ்ட்ரக் ஆகிடலாம். ஓகேவா, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லைக் கிளாஸ் முடிஞ்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப பெருசாக பண்ண போகிறல, we are just going to டீல் வித் 2 சர்வீசஸ் தான். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். அது உங்களால் திரும்பி பண்ண முடியும். ஓகேவா, ஸோ கிளாஸ் முடித்தோடனே நீங்கள் இந்த சைனப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணதை வந்து திரும்பி ரீகால் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். ஓகேல, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் ஐம் க்ளோசிங் திஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 யூசர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அமேசானுக்குள்ளே வந்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால்ட் ரூட் யூசர் அண்ட் ஐஎம் யூசர். இது என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஸோ எவ்ரி ஆர்கனைசேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரூட் யூசர். ஓகேவா, அட்மின் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ரூட் யூசர். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டோட இது போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். ஆஹா, ஓகே ஓகே. ஸோ ரூட் யூசரில் சைன்இன் பண்ணிக்கோங்க. நைம் யூசர்ஸ்னால் என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா, ஓகே. ஸோ இப்படி வந்தீங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ பேசிக்காக இங்கே வந்து இப்படி வரும். ஸோ இப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸுக்கு ஃப்ரீயான AWS அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். they used to have some free credentials. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பில்லிங்க்கு போனீங்கன்னா ஃப்ரீ டயர் டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே க்ரியேட் பண்ண போனீங்கன்னா யூல் ஹேவ் சம் இங்கே வருது தெரியுதா. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ டயர் யூசேஜ். இதில் வந்து 12 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லைக் இது எல்லாமே சர்வீசஸ் தான். AWS பார்த்தீங்கன்னா there is 200+ சர்வீசஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதான் சர்வர். EC2னா எலாஸ்டிக் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இது வந்து 750 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீயாக தருவாங்க. S3 வந்து 5 GB ஆக்சுவலாக 5 TB வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ பேசிக்காக 5 GB வரைக்கும் உங்களுக்கு இது வரும். ஸோ அதுலேயே வந்து 20,000 ரிக்வஸ்ட்டு 20,000 அப்டேட்ஸு பர் மந்த்து. ஸோ டோட்டலாக 5 TB + 5 GB பர் மந்த். ஓகேவா, ஸோ அதே மாதிரி RDS இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து ஃப்ரீ டயரில் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நிறைய இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு வேணுமா, கண்டெய்னர்ஸ்க்கு வேணுமா, லைக் டேட்டா பேஸ்க்கு வேணுமா அப்படின்னு சொல்லி பிக் பண்ணிங்கன்னா 200 சர்வீசஸ் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ டெப்த்தாக போனீங்கன்னா பட் ஆனால் உங்களுக்கு ஒரிஜினலாக தேவை நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டுக்கு தேவையான சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ நம்ம வந்து கவர் பண்ண போகிறது டோட்டலாக 4 சர்வீசஸ். ஓகே, சரி. ஓகே, அக்கௌண்ட் க்ரியேஷன் கிளியரா? ஸோ அக்கௌண்ட் க்ரியேஷனோட கம்ப்ளீட் வீடியோ நம்ம குரூப்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்லா புரிஞ்சுக்கோங்க. AWSல பில்லு விழுந்துருச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிரெடிட்ஸ் இருக்குது. இப்போ வேணால் நான் வந்து லைக் என்னோடய போன பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 15,000 பில்லு விழுந்துருச்சு. ஓகேவா, 2 பேருக்கு. ஸோ நான் ரீக்ளைம் பண்ண ட்ரை பண்ணேன், பட் ரீக்ளைம் பண்ண முடியல. ஓகேவா, இன்கேஸ் அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. ஓகேவா, அவங்க க்ரியேட் பண்ணும்போது கேட்கும் ஸ்டூடெண்ட்டாக ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக அப்படின்னு சொல்லி கேட்கும். லைக் ஒன்றுமே பண்ண முடியல. ஓகேவா, ஸோ பில்லு விழுந்தது தான். ஓகேவா, ஸோ அதனால் பி கேர்ஃபுல். யூ ஹாவ் டு லைக் டர்ன் ஆஃப் இமீடியட்லி.
ஸோ ஃப்ரீ டயர் லிமிட்டில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணனே ஃபஸ்ட்டு பில்லிங் அலர்ட் வந்து செட் பண்ணணும். அதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? சரி, எப்படி வந்து பில்லிங் அலர்ட் செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு சொல்லி போடுங்க, ஆர் சாரி பில்லிங்னு போடுங்க. பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கா? ஓகே. இங்கே கீழே வந்தீங்கன்னா யூல் ஹேவ் சம்திங் லைக் பில்லிங் ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இதில் வந்தீங்கன்னா யூல் ஹேவ் சம்திங் லைக் AWS ஃப்ரீ டயர் அலர்ட்ஸ் அண்ட் க்ளவுட் வாட்ச் பில்லிங் அலர்ட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் இங்கே டிக் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட்டுன்னு கொடுங்க. பேசிக்காக வந்து டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூட் யூசர் அக்கௌண்ட்டோட ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களா, அதுக்கே அலர்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி க்ளவுட் வாட்ச் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து கொஞ்சம் செட்டப் கேட்கும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ட்ரை லைக் இஃப் எனிபடி ஹவ் கிரியேட்டட் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிங்களா? யாராவது அக்கௌண்ட்டு இப்போ க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்களா? நீங்கள் பண்ணிட்டீங்களா கோகுல்? நான் ஸ்டெப் 4ல இருக்கேன். ஓகே ஓகே கார்டு டீடைல்ஸ் கேட்டுச்சு, கொடுத்தேன். ஓகே கொடுத்துட்டு வந்து ஸ்டெப் 4ல என்ன கேக்குதுன்னா பிரைமரி பர்பஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேக்குது. ஓகே. அதுல வந்து பர்சனல் யூஸ், பிசினஸ் ஆபரேஷன், ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அகாடமிக் ஒன்று இருக்கு. அகாடமிக் கொடுக்கணும். அது கொடுக்கணும். ம். அப்புறம் ஓனர்ஷிப் டைப்னு ஒன்று கேக்குது. ஓகே இண்டிவிஜுவல் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், சோல் ப்ராப்பர்ட்டியர்ஷிப், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு. இதுல என்ன பர்சனல் இருக்கா? இண்டிவிஜுவல்னு இருக்கு. இண்டிவிஜுவல். ஓகே. கிரியேட் பண்ணியாச்சா? போயிட்டீங்களா? இப்போதான் ஒரே பேன் கேக்கு கொடுத்துட்டாங்க. அது ஆப்ஷனல் தான் ப்ரோ, பேன் ஆப்ஷனல் தான். அப்படியா? ஆனா பர்த்டே டேட் வெரிஃபை பண்றதுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே. அதனால பேன் இல்ல, டிரைவிங் லிஸ்ட். அப்புறம் I consent to allowing AWS to use and send the information about the service for verification purpose. டிக் பண்ணுவாங்க. டிக் பண்ணிருக்கோம். டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு. ஓகே. ஃபோன் நம்பர் கேக்குது. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ, கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஸ்க்ரீன்குள்ளே போயிட்டீங்களா? பண்ணுங்க. நான் ஒரே செகண்ட் லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கேன். நான் முடிச்சிட்டு ஏதோ டவுட்னா உங்களுக்கு கேட்குறேன். ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. இல்லை நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணீங்கன்னா மேபி நான் இதை உங்களுக்கு காட்டலாம் நினைக்கிறேன். ஓகே 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 சரி ஓகே ப்ரோ. ஸோ என்னன்னா இங்கே நீங்கள் சில செட்டிங்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மேபி நான் ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கூட சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த க்ளவுட் வாட்ச் பில்லிங் செட்டப் அலர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, பேசிக்காக ஒன்றுமே பண்ண வேணாம். இங்கே வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவோம் க்ளவுட் வாட்சில். ஸோ மேபி நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். மேபி ஐ டெலீட் தட் பில்லிங் அலர்ட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன்.
ப்ரோ அப்புறம் சொல்லுங்கள். கேக்குதா? ஆ செலக்ட் சப்போர்ட் பிளான் அப்படின்னு காட்டுது. ஓகே. பேசிக் சப்போர்ட் ஃப்ரீ அப்படின்னு போட்டு, அப்புறம் டெவலப்பர் சப்போர்ட் $29, அப்புறம் பிசினஸ் சப்போர்ட் $100 ஃப்ரீ 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 கொடுங்க ப்ரோ. ஃப்ரீ. ஃப்ரீ. ஓகே ஓகே. ப்ரோ எந்த மெயில் ஐடினாலும் யூஸ் பண்ணலாம்ல? காலேஜ் மெயில் ஐடினாலும் யூஸ் பண்ணலாம், பர்சனல் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை, எதுனாலும் யூஸ் பண்ணலாம். சைன் அப் ஆயிருச்சு. We are activating your account. It should take a few minutes. You will receive an email when this is completed. ஓகே ஓகே. மெயில் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு மெயில் வரும்னு போட்டிருக்காங்க. ஓகே ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் தானே ப்ரோ சைன்இன் பண்ண முடியும்? ஆக்சுவலாக இப்போ உடனே இங்கே சைன்இன் பண்ண முடியும். ரூட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துடும் ப்ரோ. சரி ப்ரோ. ரூட்டில் போய் லைக் நீங்கள் லாகின் போயிட்டு ரூட்டில் போயிட்டு ட்ரை பண்ணிங்கனாலே வந்துடும் ஆக்சுவலாக. ஓகே. நான் பொறுமையாக ட்ரை. ஓகே ஓகே. டிசேபிள். ஓகே ஓகே. சரி ஓகே. ஒரு டைம் எனேபிள் பண்ணால் டிசேபிள் பண்ண முடியாது போல். ஸோ அந்த க்ளவுட் வாட்ச் delete பண்ண முடியாது போல். சரி ஓகே. பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி ஐ ட்ரை டு ரெக்கார்ட் இட் ஃப்ரம் அ நியூ இதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? பட் இது ரெண்டும் செட் பண்ணுங்க. இது வந்து பேசிக் ரிக்குவயர்மெண்ட். ஓகேவா? இது இல்லாமல் டோன்ட் யூஸ் யுவர் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட். இந்த இடத்துல வந்து த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு $5 வர மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் மெயில் வரும். பேசிக்காக என்ன பண்ணுன்னா, ஒரு ஓவர்வியூவாக சொல்லணும் அப்படின்னா, க்ளவுட் வாட்ச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணும்பா. அந்த ஃப்ரீ டயரை விட்டு லிமிட் வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு $5 பில்லு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 500 பில்லு விழுந்துருச்சுன்னா, அந்த நீங்கள் $1 வைக்கிங்கன்னா சம் $100 பில்லு விழுந்தோடனே ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணும். உங்கள் ஃப்ரீ டயர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு $100 பில்லும் விழுந்துருச்சு, ஸோ இப்போயா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்களாம் இல்லை. ஆஃப்லாம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப்லாம் பண்ண முடியும். பில் விழுந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் தான் வந்து ஆஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ க்ளவுட் வாட்ச் வந்து ஜஸ்ட் இட் இல்ஸ் புஷ் யூ சம் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ கூட 15K எப்படி ப்ரோ பில் வந்துச்சு? லைக் நிறைய சர்வீசஸ் இருந்துச்சு ப்ரோ ஆக்சுவலாக. ஓகேவா? டெமோவில் பார்க்கும்போது அதனால் அது வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும் போதே க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து ஆஃப் பண்ணுமா, இல்லை க்ரியேஷனை போய் ஆஃப் பண்ணுமா? ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலன்னா ஆஃப் பண்ணிடணும் ப்ரோ. நான் ஆஃப் பண்ணுற எப்படின்னு சொல்கிறேன். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, யூஸ் பண்ணிவிட்டு லைக் சர்வீஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி ஆஃப் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஓகே சரி ஓகே கைஸ். ஸோ இதுதான் பேசிக் செட்டப்பு. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வீசஸ்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்னென்ன சர்வீசஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ சர்வர் வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ சர்வருக்கு they used to call it as EC2. ஓகேவா? செகண்டு like we are going to use S3 for CDN. இது CDN இல்லை, பேசிக்காக இமேஜஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. இமேஜஸ் S3 யூஸ் பண்ண போகிறோம். and we are going to use something called route 53. so this is for DNS. cloud front ன்னு நினைக்கிறேன். cloud front for CDN. இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிற சர்வீசஸ். சரி ஓகேப்பா. நம்ம வந்து ஒரு சர்வர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஐ டெல் யூ பேசிக் திங்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இந்த அமேசான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த அமேசான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஆன் ப்ரிமிசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன் ப்ரிமிசஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்கள் காலேஜஸ்ஸு இல்லைனா உங்கள் கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா இன்ஹவுஸாக வந்து சர்வர் வந்து வச்சுருப்பாங்க. சர்வர் ரூமில் போய்ட்டு தே யூஸ் டு ஹேவ் சம் சர்வர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு தே யூஸ் டு ஹேவ் 1 TB சம்திங் லைக் திஸ். ஓகேவா? சர்வர்
சம் 1 TB ரேமு ஸ்டோரேஜு அதில் ஓஎஸ் எல்லாமே போட்டு தே யூஸ் டு ஹேவ் சம் சர்வர்ஸ். ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 24/7 வந்து எலக்ட்ரிசிட்டி வேணும், அதே மாதிரி ஏசி மெயின்டெனன்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வர் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டர், ஓகேவா. ஸோ மேபி ஆப்ரேஷன்ஸ்க்கு ஒரு ஆள், இந்த மாதிரி தே வாண்ட் லாட் ஆஃப் இதில் வந்து மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஒரு சர்வருக்கு சொல்கிறேன், ஓகேவா. இஃப் தே வாண்ட் சம் அரௌண்ட் 10 or 20 சர்வர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ், அதுக்கு சர்வர் ரூம், இந்த மாதிரி தே வாண்ட் அ பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேவா. இது வந்து நம்ம லைக் நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்னு இல்லை, மிட் சைஸ் கம்பெனிஸில் வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸாலே இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, ஓகேவா. பிகாஸ் இதோட காஸ்ட் வந்து அன்இமேஜினபிளாக இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து யாராலையும் பண்ண முடியல, இது பேர் தான் டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க, ஓகேவா. டேட்டா சென்டர். டேட்டா சென்டர் இஸ் பேசிக்லி லைக் ஒரு சர்வர் இல்லை, தே யூஸ் டு ஹேவ் n நம்பர் ஆஃப் சர்வர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் சர்வர்ஸ்ன்னு சொல்லலாம், ஓகேவா. ஸோ ஒரு சர்வர் இல்லை, மேபி 1 இந்த மாதிரி ஒரு 50 நான் கம்மியாக சொல்கிறேன், மேபி தே மேட் ஹேவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சர்வர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் சர்வர்ஸ். இது வந்து டேட்டா சென்டர் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒரு இந்தியாவில் மட்டும் இல்லை, ஓகேவா. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும், ஓகேவா. இந்தியாவிலே ஒரு 3-4 இடத்துல இருக்கலாம், ஓகேவா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா AWS 3 டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தேர் ஹேவிங் டோட்டலாக குளோபல் ஃபுல்லாக 35 டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. தே ஹேவ் 35 டேட்டா சென்டர்ஸ். யூஎஸில் ஒரு டேட்டா சென்டர். சரிப்பா, அப்போ எப்படி தான் இந்த யூஎஸில் இருக்க சர்வர் வந்து எப்படி வந்து இந்தியாவில் இருக்க சர்வர் கூட பேசும்? இல்லை இந்தியா யூசர்ஸ் வந்து நீங்கள் நினைக்கலாம், இந்தியாவில் இருக்க யூசர்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் சர்வரை போய் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க? எனி ஐடியா? இந்தியாவிலேருந்து ஒரு ரிக்வஸ்ட் போகுது, எப்படி வந்து யூஎஸில் போய் யூஎஸில் இருக்க சர்வரை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும்? யூஸிங் டேட்டா கேபிள்ஸ், ஓகேவா. இது எல்லாமே தண்ணிக்கு கீழே, ஓகேங்களா. சீக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள்ஸ் மூலிமா ஈச் சர்வர்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட். நீங்கள் நினைக்கலாம் அப்போ 35 ரீஜன்ஸில் இருக்க ஆல் ஓவர் குளோபுமே ஃபுல்லாக தண்ணியில் வயர்ஸ் போட்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஜோக் பண்ணாதீங்க அப்படின்னா. இல்லை, ரியலாக வந்து பார்த்திங்கன்னா தே ஹவ் கனெக்டட் ஆல் த சர்வர்ஸ் யூஸிங் டேட்டா கேபிள்ஸ். லைக் ரொம்ப பெரிய பெரிய ஜெயண்ட் கேபிள்ஸ் மூலிமா ஒரு சர்வர்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு டேட்டா சென்டர்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கு, ஓகேவா. திஸ் ஹவ் தே ஆப்ரேட். அப்போ ஒரு ரிக்வஸ்ட் இந்தியாவிலேருந்து ஒரு யூசர் பண்ணுறாங்கன்னா, எஸ், அந்த கேபிள் மூலிமா தான் போய் இட் வில் கனெக்ட் டு யுவர் சர்வர். ஃப்ரம் தேர் ஒன்லி அந்த கேபிள் மூலியமாக வரும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக படித்து பார்த்தீங்கன்னா வந்து யூ மைட் ஹவ் ஸ்டடிடு 7 OS லேயர்ஸ், கரெக்டாக. OSA மாடல்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்பீங்க, ஓகேவா. ஸோ டாப் லேயர்ஸ்லேருந்து கீழே வந்து ஃபிசிக்கல் லேயரில் கேபிள் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகிட்டு திரும்பி ஃபிசிக்கல் லேயர் மூலிமா உங்களுக்கு அப்ளிகேஷன் லேயருக்கு டேட்டா வரும். ஸோ திஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ OSA மாடல் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா, ஸோ பேசிக்காக அவ்வளோலாம் போவானா, பேசிக்காக தண்ணிக்குள்ளேயே உங்களுக்கு டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது ஒரு கேபிள் மூலிமா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ இப்போது நம்ம பார்த்த டெர்மினாலஜி டேட்டா சென்டர். ஸோ டேட்டா சென்டர்னால் ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் சர்வர்ஸ். ஸோ இந்த டேட்டா சென்டரை யார் க்ரியேட் பண்ணாங்கன்னா AWS, ஓகேவா. இது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸால் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ AWS வந்து தே ஹவ் இன்வெஸ்டட் ஹியூஜ் அமௌண்ட் ஆன் டேட்டா சென்டர்ஸ் அண்ட் அவங்க வந்து நிறைய சர்வீஸை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அவங்களே வந்து இந்த சர்வீஸு, இந்த சர்வர் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்களே இது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்களே ஒரு ஆள் போட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் எதுக்கு பார்ப்போம் 2-3 டேட்டா சென்டர், ஒரு டேட்டா சென்டரே போதும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they used to call it as availability zones அப்படின்னு சொல்லிட்டு. there might be different availability zones in this India itself. இப்போ எக்ஸாம்பிளுக்குப்பா, இது வந்து மும்பையில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து சும்மா சொல்கிறேன், சென்னையில் இல்லை, பட் ஆனால் சென்னையில் இருக்கான்னு சொல்லி வச்சுக்கலாம், ஓகேவா. இந்த டேட்டா சென்டருக்கு வந்து நம்ம யார் வந்து கரண்ட் கொடுக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். சென்னையில் இருக்க யார் வந்து கரண்ட் கொடுப்பாங்க? சென்னையில் இருக்க கரண்ட் ஆஃபீஸ் தானே கரண்ட் தரணும் இந்த டேட்டா சென்டருக்கு. இன்கேஸ் ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஓகேவா, இந்த சென்னையில் இருக்க மொத்த கரண்ட்டுமே கட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த டேட்டா சென்டரில் இருக்க எல்லா சர்வரும் என்ன ஆகும்? பேசிக்காக என்ன ஆகும்?
தண்ணிக்குள்ளே முழுகி போயிடும். தண்ணிக்குள்ளே முழுகிடும், பட் பேசிக்காக ஆஃப் ஆகிடும். கரெக்டாக ஆஃப் ஆகிடும். இப்போ இந்தியாவில் இருக்க வெப்சைட்ஸ் மட்டும்தான் இந்த டேட்டா சென்டரில் இருக்க, இந்த சென்னை டேட்டா சென்டரில் இருக்க சர்வரில் டிப்ளாய் இருக்குன்னா இல்லை. மேபி யூஎஸில் இருக்க யாரோ ஒரு கம்பெனி கூட சென்னையில் இருக்க அந்த சர்வரில் டிப்ளாய் பண்ணியிருக்கலாம் கரெக்டாக வெப்சைட்ஸை. அப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ் அந்த வெப்சைட்டை வந்து ஒரு 1000 பேர் பார்க்கலாம், இல்லை 1,00,000 பேர் வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கலாம்னு வச்சுக்கோங்க. சென்னையில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா, அப்போ சர்வர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா யூஎஸ் கிளைண்ட்ஸ் ஃபுல்லாக பாதிக்கப்படுறாங்க கரெக்டாக. மேபி இந்தியாவில் இருக்க ஒரு 10 கம்பெனி டிப்ளாய் பண்ணியிருக்காங்க வச்சுக்கலாம், யூஎஸில் இருக்க ஒரு 10 கம்பெனி டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கம்பெனியோட சைட்ஸுமே என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும் கரெக்டாக. அவ்வளோதான், ஷட் டவுன். அவங்க வெப்சைட் எல்லாமே 404 தான் வரும், இல்லை சுற்றிக்கிட்டே இருக்கும், ரெஸ்பான்ஸே வராது பேசிக்காக. கிளியரா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அவைலபிலிட்டி ஜோனுன்னு ஒன்று கொண்டு வந்து தனித்தனி 25 கிலோமீட்டர் ரேடியஸ், ஓகேவா. ஸோ பக்கத்தில் வச்சுருக்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். மேபி அந்த கரண்ட் கட்டாலேயோ இல்லை எதுனாலேயோ வந்து தே ஷுட் நாட் அஃபெக்ட், எந்த டேட்டா சென்டரும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு அப்படின்றதுனால தேவை பேசிக் ரூல்ஸு ஒரு 7 ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்காக ஒரே ஒரு ரூல் மட்டும் சொல்கிறேன். 75 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கும், ஓகேவா. 25 or 75, ஐம் நாட் எக்ஸாக்ட்லி ஷுவர். சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், மேபி ஒரே ஊரில் லொக்கேட் ஆகியிருந்தாலுமே டேட்டா சென்டர்ஸ், ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து அது பேர் அவைலபிலிட்டி ஜோனுன்னு சொல்லுவாங்க. நான் ரெண்டுமே ஷோ பண்ணுறேன், இப்போ போகிறேன். இந்த டாப் கார்னரில் தெரியுதா, இந்த டாப் கார்னரில் உங்கள் பேருக்கு பக்கத்தில் இது வந்து ரூட் யூசர். நான் ரூட் யூசர் ஐஎம் யூசர் பற்றி சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன்ஸை பார்த்துடலாம். இங்கே தெரியுதா, தெர் ஆர் 3 zones. ஒன்று வந்து மும்பை, ஏபி சவுத் 1 இருக்குது, அண்ட் இதெல்லாம் தனித்தனி. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் தெரியுதா, ஏபி சவுத் 1. அப்புறம் ஈஸ்ட்னு ஒன்று இருக்கும், இது தெரியுதா, ஏபி லைக் ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது, ஏபி சவுத் 2. மொத்தம் 3 டேட்டா சென்டர். இதெல்லாம் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஸோ ஏபி 1மே இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மேனேஜ் ரீஜியன்ஸ் போனீங்கன்னா வில் பி ஏபிள் டு சி ஆல் த ரீஜன்ஸ். தெரியுதா, இங்கே ஆல் த ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து யூ கேன் ஆல்சோ டூ அ ஃபில்டர். யூஎஸ்லேயே பாருங்களேன் 3 இருக்குது, யூஎஸ் ஈஸ்ட்டு, யூஎஸ் வெஸ்ட்டு. யூஎஸ் வெஸ்ட்லேயே 2 இடம் இருக்குது, தெரியுதா. ஸோ அதேமாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஏசியா பசிபிக்கு. ஸோ இதுலேயே பாருங்கள் ஹைதராபாத் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஒன்று இருக்கும், மும்பை ஒன்று இருக்குது, அப்புறம் சிங்கப்பூர் ஒன்று இருக்குது, தெரியுதா. அப்படின்னா 3 டேட்டா சென்டர் இந்தியாவில் மட்டும் இருக்குது. கிளியரா? 3த்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ன்னு இருக்கும். ஒரு சர்வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. அதுக்குள்ளே தேர் வில் பி செப்பரேட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். இஃப் கம்ப்ளீட் டேட்டா சென்டரே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தே வில் மூவ் ஆல் த டிராஃபிக் டு மும்பை ரீஜன், ஓகேவா. இதான் வந்து மல்டி ரீஜன் டிப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டவுன் டைம் வந்து 0 டைம் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரே வெப்சைட்டை மல்டி ரீஜன்ஸில் டிப்ளாய் பண்ணி வச்சுருவாங்க கம்பெனிஸ். ஸோ மும்பைலேயும் டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க, சிங்கப்பூர்லேயும் டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் மும்பை ரீஜன் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் டைம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா அவங்க யூசர்ஸ் எல்லாமே எந்த சர்வர்லேருந்து அப்ளை பண்ணுவாங்க, லைக் ஆக்சஸ் பண்ணுவாங்க அவங்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ரீஜனில் இருக்க கண்டென்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க பேசிக்காக. கிளியரா? ஸோ ஆனால் அந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் இப்போ நம்ம பண்ண போகிறல, பட் ஆனால் பேசிக்காக சொல்கிறேன், ஓகேவா. ஸோ அதுதான் வந்து 3 இது. ஸோ உங்களுக்கு கிளியரா? ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அண்ட் டேட்டா சென்டர் 2 டெர்மினாலஜிஸ் நம்ம இப்போ ஏடபிள்யூஎஸில் பார்த்துருக்கோம். அண்ட் அந்த ஏடபிள்யூஎஸ் எப்படி லைட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது மேலோட்டமாக பார்த்துருக்கோம், ஓகே. நெக்ஸ்ட் இது ரூட் யூசர் அண்ட் ஐஎம் யூசர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகே. ஸோ நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தே வில் பி ஹேவிங் சம்திங் கால்டு ரூட் யூசர். ஸோ அவங்க ஆர்கனைசேஷனுக்குன்னு சொல்லிட்டு ரூட் யூசர் இருக்கும், ஓகேங்களா. இப்போ வால்மார்ட் கம்பெனி ஆர்கனைசேஷனாக அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்லேருந்து ரூட் யூசரில் அவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுவாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேவ் ஃபுல் ஆக்சஸ் ப்ளஸ் பில்லிங், ஓகே. பில்லு வந்து இதில் தான் வரும், ஓகே. இந்த ஐஎம் யூசர்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனிஸில் தேர் ஹேவ் லாட் ஆஃப் மெம்பர்ஸ், கரெக்டாக. மேபி டெவலப்மெண்ட் டீம் இருக்கலாம், தேர் பி டெஸ்டிங் டீம் இருக்கலாம், ஓகே. தேர் மைட் பி QA டீம் இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆப்ரேஷன் டீம் இருக்கலாம், ஓகே. மேபி டெவாப்ஸ் டீம், ஓகே. மேபி
டெவாப்ஸ்லேயும் தேர் மைட் பி லாட் ஆஃப் டீம்ஸ். ஓகேவா? ஸோ மேபி லீட் இருக்கலாம், அது மாதிரி நிறைய பேர் உள்ளே இருக்கலாம். கரெக்டாக டெவலப்மெண்ட்லேயும் லீட் இருக்கலாம், எல்லாமே நிறைய பேர் இருக்கலாம். இன்கேஸ் ஒரு நியூவர் என்ட்ரி நீங்கள் வந்து புதுசாக போய் ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு AWS அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் தராங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ரூட் யூசர் தந்தாங்கன்னா நீங்கள் எல்லா ஆக்சஸும் இருக்கும். நீங்கள் தெரியாமல் ஒரு சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஸ்டாப் பண்ண விட்டிங்கன்னா யாரோட யாருக்கு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு தான் இஷ்யூ. கரெக்டாக? ஏன்னா கம்பெனிக்கு பில் விழுந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக அந்த சர்வீஸ்லேருந்து பில் விழுந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா. ஸோ தட் உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, அதை யூஸ் டு கால் சம்திங் கால்ட் IAM யூசர். IAM யூசர்ஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா 3 விஷயம் பண்ண முடியும். ஒன் இஸ் கால்ட் ரோல்ஸு, யூசர்ஸு, குரூப்ஸ். ஓகேவா? 3 விஷயங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு பேசிக்காக உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஆக்சஸ் மட்டும் கொடுத்து தே வில் பி கிரியேட்டிங் ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்காரோ, ரூட் யூசர் என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்காரோ அதை மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு பர்மிஷன் இருக்குன்னா அதை மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பேசிக்காக டெவலப்மெண்ட் லீடுக்கு வந்து என்னென்ன ஆக்சஸ் வேணும், அவருக்கு வந்து ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறது வேணும், ஒரு S3யில் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுற ஆக்சஸ் வேணும். அவரால் வந்து மீதி எதுவும் பண்ண முடியக்கூடாது அப்படின்றதுனால அவருக்கு அந்த 2 சர்வீஸ்க்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்து ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த யூசர் நேம் அண்ட் ஐடி கால் தான் IAM யூசர். கிளியரா? ஸோ உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரோல் என்னவோ பார்த்துட்டு, ஓகேவா, ஸோ அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வந்து அவங்க உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டை மெயில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதில் லாகின் பண்ணிங்கன்னா, அந்த AWS அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்காது. ஏன்னா பேசி உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆக்சஸ் மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகாது, அவங்களுக்கு எந்த அஃபெக்டும் இருக்காது. ஓகேவா? மேபி தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட தே வில் ஸ்டாப் இட். மேபி ஸ்டார்ட் பண்ணுற பர்மிஷன் கூட உங்களுக்கு இருக்காமல் இருக்கலாம். கிளியரில்? ரெண்டாவது டெர்மினாலஜி ரூட் யூசர் அண்ட் IAM யூசர். நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு காட்டல, பட் பேசிக்காக இதான் வந்து கான்செப்ட். ஓகே? இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களே, கார்டு போட்டு இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்களே, அதுதான் வந்து ரூட் யூசர். ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூல் பி இன்சைட் யர் ரூட் யூசர். அக்கௌண்ட்ஸ் பண்ணிங்கன்னா யூல் ஹேவ் பி ஹேவிங் இட் ஆஸ் அன், தெரியுதா? இதான் வந்து ரூட் யூசர். இங்கே நீங்கள் IAMல லாகின் பண்ணிங்கன்னா யூல் கெட் சம்திங் கால்ட் IAM யூசர். ஓகே, நெக்ஸ்ட் வில் ஸ்டார்ட் டுடே EC2. EC2, ஓகேவா? EC2 இஸ் நத்திங் பட் எலாஸ்டிக் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா? பேசிக்காக AWS சர்வர் க்ரியேட் பண்ணுறன்ற மீனிங். ஓகேவா? புரியுதா? நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சர்வீஸ் என்னது? EC2. ஸோ நீங்கள் ரூட் யூசர், அதனால் உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படின்னா, இந்த சர்ச்சில் வந்து டைப் பண்ணுங்கள் EC2, டைப் பண்ணிங்கன்னா இல் கெட் திஸ். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இல் கெட் திஸ் டேஷ்போர்ட். ஓகே? கோயிங் டு ரன் லைக் இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் இருக்கா? ஸோ 0 எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு இன்ஸ்டன்ஸை. ஸோ தெர் இஸ் நோ இன்ஸ்டன்ஸ் அட் திஸ். ரீஜன் நல்லா முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீஜனில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இஃப் யூ கோ டு லைக் மும்பை பசிஃபிக்கில் போனீங்க அப்படின்னா ரெண்டு சர்வர் என்கிட்ட ரன்னிங்கில் இருக்குது. இப்போ சேஞ்ச் மை எனி ரீஜன் அப்படின்னா, ஸோ சிங்கப்பூருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். தெர் இஸ் நோ சர்வர் ரன்னிங். கிளியரா? நீங்கள் ரீஜனை மாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரீஜனை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே சர்வர் ஸ்டாப் ஆகிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, பில்லிங் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்க, எதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது எல்லாமே முக்கியம். ஓகேவா? ஸோ என்கிட்ட ஆல்ரெடி 2 ரன்னிங்கில் இருக்குது, இது உங்களுக்கு இருக்காது. பேசிக்காக இந்த லான்ச் இன்ஸ்டன்ஸுன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். AWS கொஞ்சம் பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் போடணும். ஓகேவா? ஸோ உங்கள் சர்வரோட நேம். ஓகேவா? ஸோ மேபி ஸ்டாட்டிக், இன்றைக்கி வந்து வில் டூ ஸ்டாட்டிக். இது ஸ்டாட்டிக் வெப் சர்வர் அப்படின்னு வச்சுக்கிறேன். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன்ல, ஒரு சர்வரில் நான் என்ன சொன்னேன், இட்ஸ் லைக் அ ஃப்ரெஷ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலே நீங்கள் என்னெல்லாம் போடணும், என்ன OS வேணும்னு கேட்கும். இங்கே எல்லா OSும் அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும், பட் we are not going to see Windows. We are just going to take Ubuntu. Okay? Ubuntu எடுத்துக்கோங்க.
உபுண்டு எடுத்துகிட்டு செக் இங்கே பாருங்கள், லைக் அமேசான் மிஸ்ஸிங் இமேஜ்னு இருக்கும், ஐஏஎம்னு இருக்கும். இதில் ஃப்ரீ டயர் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. டோன்ட் செக் எனி திங் விச் இஸ் நாட் ஃப்ரீ டயர் அவைலபிள்னு. அது இல்லாத போட்டுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பில்லிங் ஒரே நீங்கள் ஆன் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து பில்லு உள்ள ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சி இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் யூ அரௌண்டு, இது போனீங்கன்னா சி இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் யூ அரௌண்ட் ஸோ அதை நீங்கள் போய்ட்டு அந்த பில்லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் மேபி $0.05 $5 எவ்வளோ வரும், $0.05. பட் ஜஸ்ட் என்ஷூர் தட் யூஆர் கோயிங் வித் ஃப்ரீ டயர். ஃப்ரீ டயரில் வருது பார்த்தீங்களா, கீழே வருது என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. ஸோ பேசிக்காக எஸ்எஸ்டி தராங்க, தேவ் கிவன் சம் சிட், பட் இதெல்லாம் வந்து பார்க்க வேணாம். ஆனால் அது பே ஆஸ் பர் யூசேஜ் தானே அந்த சர்வீசஸ்லாம்? யா. ஸோ முக்கியமானது என்ன சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் பேசிக்கலி பேப்பர் யூஸ். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கான்செப்ட் ஆன் ஏடபிள்யூஎஸ். என்னென்னா இது வந்து ஃப்ரீ டயரில் வந்துடும். ஓகேவா? ஃப்ரீ டயர்லனா லைக் அவங்க அலோகேட் பண்ண மேபி 750 ஹவர்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க இந்த பேசிக்காக இந்த ஃப்ரீ டயருக்கு. 750 ஹவருக்கு அப்புறம் ஒரு மிஷம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும்னா இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் பேப்பர் யூஸ். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்னொருசாக நீங்கள் ஆன் ப்ரிமிசஸில் ஒரு சர்வர் வாங்குறீங்கன்னா 10 lakhs காஸ்ட் ஆகுதுன்னா 10 lakhs நீங்கள் கொடுத்தா தான் சர்வர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஏடபிள்யூஎஸ் அப்படி கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும், மேபி எனக்கு 50 TB ரேம் வேணும்ப்பா, எனக்கு 1 TB ரேம் வேணும் அப்படின்னாலும் they'll give you servers. they'll take you on paper use. நீங்கள் 10 நிமிஷம் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு பில் கட்டுங்க, 1 hour யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு பில் கட்டுங்க அப்படின்றது தான் அவங்க கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை எல்லா க்ளவுட் ப்ரொவைடர்ஸும் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்காக இது ஸ்டார்ட் பண்ணது ஏடபிள்யூஎஸ். ஓகே. ஸோ தென் த ஆர்கிடெக்சர் ஆல் கிவ் இட் ஆன் டிஃபால்ட் செட்டிங்ஸ். மேக் ஷுர் இன்ஸ்டன்ஸ் டைப் தெரியுதா இங்கே பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு இங்கே பில்லிங் இங்கே காட்டுது பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி லைக் $0.05 per hour. இது பார்க்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு 30 750 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா பில் எங்கேயோ இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ட்டு 24 போடணும், இன்ட்டு 30 போடணும். ஸோ அதனால் ஜஸ்ட் மேக் ஷுர் இட்ஸ் ஆன் ஃப்ரீ டயர். ஓகே, ஃப்ரீ டயர். அண்ட் யூ ஹவ் டு ஜென்ரேட் சம்திங் கால்டு கீப்பேர். இந்த கீப்பேரை வச்சு தான் உங்களால் இந்த இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? யூ ஹவ் டு கிவ் கிரியேட் கீப்பேர், தென் கிவ் சம் நேம். ஓகேவா? ஐம் கோயிங் டு கிவ் இட் லைக் வெப் சர்வர். இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டாட்டிக் வெப் சர்வர். கரெக்டாக? ஸ்டாட்டிக் வெப் சர்வர். static web server. I'll tell you what is PIM, like PPK or PIM எதுனாலும் நான் என்னன்னு சொல்கிறேன். பட் ஆனால் just give it PEM and or generate it as PPK. மேபி இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு கம்மியாகும். just download it as PPK and create a keypair. இது வந்து ஒரு சாவி மாதிரிப்பா. இந்த சாவியை வச்சு தான் உங்கள் சர்வரோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கிவ் லைக் ரொம்ப இப்போ இன்டெப்த்தாக போவானா விபிசி சப்நெட்ஸு அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிவ் create a subnet or I'll just use basic default subnet. Maybe create a security group இப்போதைக்கு. I'll tell you what is this all things. இப்போ give it default, don't change anything. Just go down, scroll, launch. இது வந்து சம்மரி மாதிரி, சம்மரி பார்த்துக்கோங்க. ஓகே, இது எதுவுமே பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் பேசிக்காக ஒரு ஃப்ரீ டயர் எலிஜிபிள், அவ்வளோதான். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு T2 மைக்ரோ 750 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ அப்படின்றது. ஸோ லான்ச் கொடுத்தீங்கன்னா சிம்பிள் லான்ச் ஆகிடும். சி யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்டு யுவர் இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ்குள்ளே போனீங்கன்னா 3 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப் சர்வர். சி இட்ஸ் இன் ஸ்டில் பெண்டிங் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ தான் பூட் பண்ணுறாங்க. ஓகே, ஓகே இட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் எப்படிப்பா இந்த சர்வரோட கனெக்ட் பண்ணுறது? இப்போ நம்ம சர்வர் உபுண்டு மிஷின் தெரிஞ்சிருச்சு. உபுண்டு இஸ் பேசிக்கலி லினக்ஸ் டைப் ஆஃப். ஓகேவா? ஸோ பேசிக்காக இப்போ எல்லாமே வந்துருச்சு. இப்போ நான் கனெக்ட்ன்ற ஒரு பட்டன் டாப்பில் இருக்கும். கனெக்ட் கொடுத்தீங்கன்னா யூ ஹவ் 4 ஆப்ஷன்ஸ் டு கனெக்ட் இட் வித் யோர் வித் யோர் மிஷின். ஓகேவா? யோர் சர்வர் பேசிக்காக. ஸோ
ஸோ டேரெக்டாக கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். பேசிக்காக லைக் லினக்ஸில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ GUI ஆர் நத்திங் லைக் தட். ஓகேவா, உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா சி யூஆர் ஏபிள் டு கனெக்ட் இட். ஸோ கிளியர். சி இங்கே நீங்கள் எல்லா கமெண்ட்ஸும் போட்டு பார்த்துக்கலாம். எந்த கமெண்ட்ஸும் இப்போ தெரியணும்னு இல்லை. சி ஹேவ் யுவர் ஆல் சம் ஃபைல்ஸ். ஓகே டன், யூ ஹவ் கனெக்டட் வித் யுவர் சர்வர். ஸோ ரெண்டாவது அப்ரோச் என்னென்னா சேம் கனெக்டர். யூ கேன் யூஸ் சம்திங் கால்டு புட்டி. நம்ம ஒரு சாவி கிரியேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ யூ கேன் யூஸ் சம்திங் டூல் கால் புட்டி ஆர் தேர் ஆர் லாட் ஆஃப் டூல்ஸ். யூ கேன் யூஸ் சம்திங் கால் புட்டி. புட்டி யூஸ் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு லைக் யூ வில் பி நேம்ட் லைக் திஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த சர்வரோட கனெக்ட் பண்ணாலும் யூ ரிக்வயர் த பப்ளிக் IP அட்ரஸ். கரெக்டாக? ஸோ கோ டு இன்ஸ்டன்ஸ், கோ டு யுவர் வெப் சர்வர், just duplicate this tab, just keep it aside, take the public IP address. Okay, take the public IP address, go put it in your putty and go to SSH auth credentials. Take give your key நம்ம டவுன்லோட் பண்ணோம். கரெக்டாக டவுன்லோட்ஸில் you have your static web server key. I'm also giving it second time, static web server key, and just open it. We'll get a 2 window like this. See, you have to give it like accept. Then it will ask you login னு சொல்லி கேட்கும். எங்கப்பா லாகின் எதுவுமே இல்லையா அப்படின்னா கோ கனெக்டில் பார்த்தீங்கன்னா you have your user name தெரியுதா, ubuntu இருக்கா, just give that ubuntu, enter. See, finally you have logged in. Same இது. Okay, see, சேம் நீங்கள் வந்து SSH பண்ணி உங்கள் சர்வரோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ இதே தான், சேம் இது தான், டெர்மினல் தான். இது வெப்பில் வரக்கூடியது, இது வந்து லோக்கல் உங்கள் டெர்மினலில் வரக்கூடியது. கிளியரா? ஸோ புட்டின்ற ஒரு டூலை வச்சு யூ கேன் கனெக்ட் இட் டு யுவர் விண்டோஸ் மிஷின் ஆர் யுவர் லினக்ஸ் மிஷின், எனி சர்வர். ஓகேவா? இல்லைனா நீங்கள் டேரெக்டாக கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த டூ. ஓகே, இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம எதுவுமே பார்க்கல, லைக் அடுத்தடுத்த ஸ்டெப் பொறுமையாக பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு, இதெல்லாம் ஓகே. நம்ம கோடை சர்வரில் போடணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் மே பி சர்வர்லெஸ் ஆர் சர்வர் பேஸ்ட். யூ ஹவ் டு புட் யுவர் கோட், யூ ஹவ் டு புஷ் இட் இன் யுவர் GitHub. GitHubலேருந்து தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். அது வந்து உங்கள் ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக இருக்கட்டும், உங்கள் வெப் ரியாக்ட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா உங்கள் பேக் அண்ட் நோடு எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனாக இருக்கட்டும். இங்கே சர்வரில் போடணும்னா நீங்கள் எங்கே இருக்கணும், யுவர் கோடு ஆன் த GitHub. ஸோ GitHubலேருந்து தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ I'll take some static site right now. Maybe I'll take a React application too. Okay. Maybe a React application create பண்ணிக்கலாமா? இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். So maybe I'll create a Vite application. Vite. Get started. I'll copy this. So we will give it AWS demo னு சொல்லிட்டு. So it's going to be React JavaScript cd AWS demo. Okay, it's going to be npm I.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த சர்வரில் டிப்ளாய் பண்ணணும், நீங்கள் எப்படி லோக்கலில் பண்ணுறீங்களோ அதே தான் சர்வரில் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோமா, ஒரு சர்வர் ஸ்டார்ட் பண்ணோமா. ஸோ பேசிக்காக சர்வர் மேலே என்ன பண்ணோம், நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல இன்னுமே. பட் ஆனால் நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ பெஸ்ட்டு நான் கோடை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் வந்து டெமோ. ஸோ பேசிக்காக இதை கோடை ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணணும், npm run dev. ஓகேவா, npm run dev. சரி, பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகுது. மேபி ஐ ஓப்பன் தட் போர்ட்டு. லோக்கல் ஹோஸ்ட் 5173. கிளியரா? உங்கள் ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்துருச்சா? இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு யாராவது சொல்லுங்களேன், என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. என்னென்னலாம் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் பேசிக்கான தான் எழுதிடுறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா OS வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோஸ். இதுக்கு மேலே ஹார்ட்வேர் பார்த்திங்கன்னா ஐ ஹேவ் சம் லைக் என்கிட்ட வந்து லைக் AMD Ryzen சம்திங். ஓகே, மேபி 5 சீரிஸ். ஓகே, மேபி இது போட்டுக்கோங்க. ரொம்ப இன்டெப்த்தாக போனால் இது வந்து பேசிக் ஸ்பெக்கு. இதுக்கு மேலே எனக்கு என்ன தேவைப்பா ரியாக்ட் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு? யாராவது ஃபாஸ்ட்டாக? RAM. ஓகே, அது எல்லாமே போட்டாச்சு. CPU போட்டாச்சு. CPU RAM நோடு வேணும். நோடு வேணும். நெக்ஸ்ட் இதோட பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம் கரெக்டாக. ஸோ npm i. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவை வந்து ஸ்டார்ட் கமாண்ட் npm. நம்ம எப்படி ரண்டு மேபி நம்ம எப்படி அதை கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அதுதான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ் டு ரன் அவர் அப்ளிகேஷன். ஸோ இதே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இன் அவர் சர்வர். இட்ஸ் கோயிங் பி ஃப்ரெஷ் சிஸ்டம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம ஹார்ட்வேர் பார்த்திங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் லைக் AWS ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இது AWSன்னு போட்டுக்கிறேன். நம்ம இன்னும் அதை டீட்டெயில்டாக போடோன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். OS வந்து வி ஆட் சம்திங் லைக் Ubuntu. கரெக்டாக லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனு. ஓகேவா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை என்னது, இது எல்லாமே கரெக்டாக நோடு இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம பேசிக்காக இந்த நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கோடை கொண்டு வரணும். புரியுதுல்ல, நம்ம கோடை கொண்டு வரணும். கோடு எங்கேருந்து வரப்போகுது, இட்ஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் GitHub. அதுக்கப்புறம் git கமாண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் கரெக்டாக. அப்போ git கமாண்ட்ஸை போடுறதுக்கு நம்ம git இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் GitHub. பட் ஐம் கோயிங் டு யூஸ் சம்திங் கால் git clone. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு இன்ஸ்டால் git இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கோடை இங்கே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், npm ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு இன்ஸ்டால் npm இன்ஸ்டால் பண்ணணும். see this is how much work பாருங்கள். ஸோ npm இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஐ கேன் ரன் ஆல் த npm கமாண்ட்ஸ். அதுக்கப்புறம் npm கமாண்டு, அதுக்கப்புறம் npm ரன். ஸ்டெப்ஸ் புரியுதா? இவ்வளோ விஷயத்தையும் நம்ம தான் மேனுவலாக பண்ணணும். see now I'm going to my இது மிஷினு. ஸோ I'm just going to put node -v போட்டு பார்க்கலாம். see it's giving me error. you can see itல இது ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இது ஓகேவா? ஸோ மேபி ஐ வில் புட் node -v. see it's telling me something like node is not installed. So maybe I'll put npm -v. no, will not get it. It's going to tell node is not found. let me put git -v. no, okay, super. git install ஆயிருக்கு, நல்ல வேலை. சரி, git மட்டும் இருக்குப்பா, மீதி எதுவுமே இல்லை நம்மளுக்கு கரெக்டாக. ஸோ நம்ம எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும். நோடு இன்ஸ்டால் பண்ணணும். கிட்டு தேவையில்லை, கிட் இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு. ஸோ நோட் அண்ட் npm இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம சர்வரில். ஓகே, டன். ஸோ பிகாஸ் இட் இஸ் பேசிக்கலி லைக் வர்ச்சுவல் மிஷின். ஏன்னா அங்கே நம்ம நார்மல் மிஷின் மட்டும் அங்கே எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும். எக்ஸாக்டாக எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்.
ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்வரில் பார்த்தீங்கன்னா they used to create lot of விஎம்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணவே ஒரு விஎம் தான். ஸோ அவ்வளோ இன்டெப்த்தாக போகணும். பட் ஆனால் பேசிக்காக வந்து நீங்கள் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ உள்ளே வந்து ஒரு இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில் கம் பேக். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எங்கேயுமே போனால் ஸோ ஜஸ்ட் புட் இட் லைக் நோடு ஜேஸ் இன் உபுண்டு. Just take this digital ocean docs. It's always good for installations. Super இருக்கும். You'll be able to get it down. Just copy all the commands line on. Just copy, paste it, install. Sudo update is basically updating your app repository. Okay. Every time before you install, you have to run sudo apt update. Okay. The next command. So next command is going to be sudo apt install node. Okay. Node.js. This is going to install your node inside your EC2. Clear? So next command போடலாம், paste. So it's going to install. Yes கேட்கும், yes. ஸோ நான் ரன் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாமே போடுறேன். It's going to be like before this இதை வந்து இன்ஸ்டால். ஓகே, இது 2 கமாண்ட் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைனலாக ரன் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், நோடு -b போடுறேன். See, successfully we are getting our node installed. Next npm ஒன்றும் இல்லை, just go back, just change it npm in ubuntu. Again you will get a digital ocean docs. Try to open it, don't follow any other docs ஏன்னா எரரில் தான் end up ஆகும் மோஸ்ட்டாக. see same, copy the first command, paste it. we are updating our app repository. Next install this sudo apt node.js. Sorry, it's not node.js, it's going to be it's okay, maybe we'll go with this. Git is also installed, right? Git is also installed. Isn't npm pre-default away install agada node oda? Okay, will get installed. Maybe I'll check. Yes. Actually npm, okay, npm will also get installed pre-default. Actually anga sudo apt install npm kodutale. Okay, we'll get it now. Install npm. Sudo apt install npm. Okay, yes. இன்ஸ்டால் ஆகிட்டோம். அதுக்குள்ளே வந்து மொத்தம் நம்ம கோடுக்கு போயிடலாம். நம்ம கோடை வந்து லோக்கலாக எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம கோடை எப்படி ரன் பண்ணோம் லோக்கலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி npm run dev. கரெக்டாக அதேமாதிரி இங்கே வீட் கான்ஃபிக் இருக்குல்ல, இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இஃப் யூ யூஸ் எனி அதர் பண்ட்லர் இட்ஸ் நாட் கோயிங் டு பி, இட்ஸ் கோயிங் டு பி சேம் தான். பட் ஆனால் வென் யூஸ் வீட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேக் தட் கான்ஃபிகரேஷன்ஸ். அது வீட்டுக்கு மட்டும்தான். நீங்கள் இதே வெப்பேக் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஐ ஜஸ்ட் புட் யூ த கான்ஃபிகரேஷன்ஸ். ஜஸ்ட் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு காப்பி பண்ணியிருக்கல, அதை பேஸ்ட் பண்ணுறேன். கிளியரா? just change it this configuration.
see it's going to give you something like this. Just do it again. npm runtime same தான். ஓகே, உங்களுக்கு நெட்வொர்க்கும் சேர்த்து காட்டும். ஓகேயா, இட்ஸ் கோயிங் டு கிவ் மீ த ப்ரைவேட் ஐபி ப்ளஸ் த ஹோஸ்ட் நம்பர், அவ்வளோதான். when you put it like 1573 same thing. ஓகே, தென் இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு கிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஐ ஜஸ்ட் புஷ் திஸ் கோடு. ஃபஸ்ட்டு வந்து கிட்டில் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கிட்டில் இருக்கணும் கரெக்டாக நம்ம கோடு. கிட்டப்பில் நியூ அக்கௌண்ட்டில் ஏடபிள்யூஎஸ் டெமோன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். I'll keep it public. I'll copy this. இப்போதைக்கு டைம் இல்லை, அதனால் I'll just copy paste it. Okay, post this, paste it over here, give enter. Yes, it's going to push. Just refresh it. Okay, just going to add everything, then again commit it. I'm going to push it. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணிட்டோம். கிட்ட நெட் கிட்ட ஆட் எல்லாமே நம்ம திரும்பி சொல்லிட்டோம். பட் ஜஸ்ட் ஓகே, சி அவர் கோடு வந்து வந்துருச்சு. ஓகே, ஜஸ்ட் கோ டு அவர் சர்வர். நம்ம சர்வருக்கு போயிட்டோமா? சரி, ஜஸ்ட் டூ கிளியர் ஸ்க்ரீன். ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. சி நோட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சாரி npm இன்ஸ்டால் ஆகிடுச்சு. node -v also check. node installed. git பார்த்துக்கலாம், git -v. see everything we have configured it. நம்ம தான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணோம் எல்லாத்தையுமே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் கோடை வந்து புல் பண்ணணும். எப்படி? git clone our repository URL. ஸோ கோடு நம்ம repository URL. paste it. So I'm going to give enter. See, it's going to clone AWS demo. Clone ஆயிடுச்சா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், I'm going to change the directory cd AWS demo. Okay, I'm going to change it. Now I'm going to put ls. See, we have all our code. Okay, இங்கே கேட்கலாம் இப்போ பில்ட் பண்ணலையா, பில்ட் பண்ணி பில்டு போடலையா அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே, வில் டூ இட். ஓகே, இப்போ கோடு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம கோடை? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால், யா சூப்பர். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம் npmi. ஸோ npm கமாண்ட்ஸ் இது பண்ணுறதுக்கு தான் we installed npm. பேசிக்காக npmல வந்து பார்த்தீங்கன்னா லைக் நோடோட டிரைவர் மேனேஜர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். பட் ஆனால் npm நீங்கள் செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஓகே, இட்ஸ் கோயிங் டு இன்ஸ்டால் ஆல் த பேக்கேஜஸ் நம்ம இதுக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம லோக்கலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம இது npm run dev. கரெக்டாக இட்ஸ் கோயிங் டு பி npm run dev. சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தெரியுதா? ஸோ நான் வந்து சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஏடபிள்யூஎஸில் நம்ம ரியாக்ட் கூட டிப்ளாய் பண்ணி முடிச்சாச்சுப்பா. ஆனால் நம்ம சர்வர் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 2 ஐபி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நம்ம சர்வருக்கு எப்பயுமே, பப்ளிக் ஐபி அண்ட் ப்ரைவேட் ஐபி. நம்மளால் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் நம்ம சர்வரை? ஒன்லி வயா பப்ளிக் ஐபி. கரெக்டாக பப்ளிக் ஐபி. see I'm going to do public IP. நம்ம போர்ட் என்னது? it's going to be 5173. கரெக்டாக it's going to be 5173. I'm going to hit it. see it's not going to give me the result. it's going to give me something not found or some other error page. ஏன் தெரியுமா? because there is something called security groups. so security groupsல there are 2 types. என்னன்னா ஒன் inbound and outbound rules. ஸோ பேசிக்காக நம்ம இப்போ டிப்ளாய் பண்ணிட்டோம், ஆனால் வந்து அது ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ண விடாது. see பாருங்கள், we have deployed it but we are not able to get it. so கீழே scroll பண்ணிங்கன்னா there will be something called security groups. okay, just go click this security groups. you have to change your inbound and outbound rules. okay,
So go click again the security group. You will find something called inbound rules and outbound rules. Outbound rules தான் உங்கள் சர்வர்லேருந்து வெளியே போகக்கூடிய ரிக்வஸ்ட்டு. இன்பவுண்ட் ரிக்வஸ்ட்னால் உள்ளே வரக்கூடிய ரிக்வஸ்ட். ஓகேவா, வெளியிலேருந்து outsiders are trying to access your இதுனா inbound. So you're going to edit the inbound rules. It's going to be SSH, just add a rule. It's going to be all traffic. Okay, it's going to be all traffic and it's going to be like IPv4, but it's not preferable to give all traffic. நான் எப்படி ப்ரொடக்ஷன் போகும்போது ஆப்டிமைஸ் பண்ண சொல்கிறேன், பட் ஜஸ்ட் ஃபார் இப்போதைக்கு வந்து ட்ரை டு எடிட் இட் லைக் திஸ். ஓகே, ஜஸ்ட் சேவ். இன்னும் ஒரு இது ஜஸ்ட் கோ ட்ரை இட் அகெயின். சி யூ கோயிங் டு கெட் யுவர் செட். கிளியரா? சி இட்ஸ் டிப்ளாய்ட் ஆன் யுவர். இது நீங்களும் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சஸ் பண்ண முடியுதா எல்லாராலையுமே? இதுதான் நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ திஸ் சேம் ப்ராசஸ் ஃபார் பேக் எண்ட். திஸ் கோயிங் டு பி த சேம் ப்ராசஸ் ஃபார் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண பேசிக்காக நம்ம லோக்கலாக ஒரு கோடு, இட் மேபி ஜாங்கோ கோட், ஃப்ளாஸ்க்கு, என்ன டைப் ஆஃப் டிப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, லைக் டெவாப்ஸ்க்கு வந்து டெவாப்ஸோட பேசிக்லி ஆப்ரேஷன் டீம்ஸ்க்கு வந்து கோடிங்லாம் தெரியணும்னா அவசியம் இல்லை. ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் அவங்க வந்து டிப்ளாய் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சிடும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வேணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் அவங்களும் பிளான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிளான் பண்ணோம். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சு, நோடு தேவைப்பட்டுச்சு, npmi, npm ரெண்டு. ஓகே, இந்த 3 கமாண்ட் தான் தேவைப்படுது. அப்போ அவங்க அப்படியே லைக் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா தேவைப்படும் இந்த கமாண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோடு தேவைப்படும், அதுக்கப்புறம் npm தேவைப்படும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கோடு எங்கேருந்து வரப்போகுதுன்னா கிட்டப்லேருந்து தான் வரப்போகுது. எவ்ரி ஆர்கனைசேஷன் வில் கெட் த கோட் ஃப்ரம் கிட்டு. இப்போ கிட் பக்கெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. மேபி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு. லைக் லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஹோஸ்ட் பண்ணுறது தான் வந்து கிட்டப். ஓகேவா? ஸோ அதுமாதிரி நிறைய வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துலேருந்து புல் பண்ணணும். அதை புல் பண்ணக்கு அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமோட கமாண்டை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பேசிக்காக இப்போ கிட்லேருந்து பண்ணோன்னா கிட்டை இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அவங்க எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. கோடை இதே ஆர்டரில் எப்படி லோக்கலில் நீங்கள் ரன் பண்ணிங்களோ அதே மாதிரி சர்வரில் போய் ரன் பண்ணாங்கன்னா கோட் ஸ்டார்ட் ஆகிடும். திஸ் இஸ் த வெரி 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 பேசிக், லைக் எதுவுமே கிடையாது, லைக் வெரி வெரி பேசிக் வே ஆஃப் டிப்ளாயிங் யுவர் கோட் இன்டு ஏ AWS. ஓகேவா? காம்ப்ளிகேட்லாம் பண்ணலை, டேரெக்டாக இதை வந்து மேனுவல் அப்ரோச். கிளியரா? ஐ திங்க் இட் வுட் பி கிளியர் தான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது டவுட் இருக்கா இதில்? ஸோ இன்னும் வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் பார்த்துடலாம். மேபி ஷோ யூ ஃபியூ மோர் திங்ஸ். மேபி அந்த டிஎன்எஸ் கேட்டிருந்தீங்க கரெக்டாக. இப்போ டிஎன்எஸ் மேப் பண்ணியும் AWS வந்து நம்மளுக்கு ஒரு URL கொடுப்பாங்க. சி வி காட் அவர் URL இஸ் கால்ட் பப்ளிக் டிஎன்எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, IPv4ன்னு சொல்லிட்டு. யூ கேன் காப்பி இட் அண்ட் ஜஸ்ட் புட் இட் ஓவர். இப்படி போட்டால் வராது. யூ ஹேவ் டு புட் த போர்ட் நம்பர். இட்ஸ் கோயிங் டு பி லைக் get 5173. சி இட்ஸ் கோயிங் டு பி டிஎன்எஸ். உங்கள் பேர் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு புட் தட் டிஎன்எஸ் மேப் பண்ணி ஒரு URL தருவாங்க. இப்போ எனக்கு இதுவுமே வேணாம், எனக்கு வந்து இது வேணாம் அப்படின்னா யூ ஹேவ் டு மேப் இட் வித் யுவர் ஒரு டொமைன் வாங்கி நீங்கள் மேப் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்ல பார்க்குறேன் இந்த இதுலேயே. நெக்ஸ்ட் அப்கமிங் பண்ணும்போது சேம் விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக வேறு வேஸில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சர்வரை ஸ்டாப் பண்ணணும். முக்கியமான விஷயம், ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இது அப்படியே விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. ஒரே விஷயம் ஐ வில் டெல் யூ. பில்லிங்கில் போகிறேன், பில்லிங் பேஜுக்கு போகிறேன். மேபி ஐ புட் இட் லைக் AWS ஃப்ரீ. இங்கே என்ன போட்டிருக்காங்க, AWS சர்வீஸ்க்கு ஃப்ரீ டயரில் 12 months ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. 720 hours பர் மந்த். ஓகேவா? 720 hours பர் மந்த். அப்போ ஜஸ்ட் டூ a calculation, do a basic calculation. If one server runs for 24 hours into 30 days போடுங்க, எவ்வளோ டைம் ஆகுது? 24 into 30, it's going to be 720 hours. கிளியரா?
it's going to be 720 hours. If you start 2 machines, it's the same thing, it's going to be 2 machines. 2 server start பண்ண போறீங்க, 2 EC2 machines ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா it's going to be 24/7 into 2 அப்படின்னா just I'll do it in separate tab. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 மிஷின் ஓட போகுது. ஓகேவா? அப்போனா 48 hours ஒரு நாளைக்கு. அப்போ இன்ட்டு 30 days ஓடுச்சுன்னா எவ்வளோ ஆகும் பாருங்கள். இட்ஸ் கோயிங் பி 1040. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் பில்லு வரும்? இதுலேருந்து -720 பண்ணிங்கன்னா யூல் கெட் தட் ரிமைனிங் 750 hours ஃப்ரீ டயரில் போய்டும். மீதி 960 ஹவர்ஸ்க்கு பில்லை நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஒரு மணி நேரத்துக்கும். ஒரு மணி நேரத்துக்கு இட் பி சம்திங் அரௌண்ட் $0.5 வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் பி இன்ட்டு $0.5. இட்ஸ் கோயிங் டு பி 350. கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். கிளியரா? ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகேவா? கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கனாலும் பில்லு விழுந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே? ஸோ லைக் டோன்ட் ஸ்டார்ட் 2-3 மிஷின்ஸு. ஒரு ஃப்ரீ டயரில் ஒரே ஒரு மிஷின் தான் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லா செட்டப்பும் சொல்கிறேன். எப்படி வந்து ஃப்ரீ டயரில் ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஹோஸ்ட் பண்ண சைட்டை ஒரே சர்வரில் மல்டிபிள் வெப்சைட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? எல்லாமே நான் பொறுமையாக அப்கமிங் கிளாஸஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கேட்கலாம், நம்மளால் 2 சர்வர் வந்து க்ரியேட் பண்ண முடியாதுல்ல. பேக் எண்டுக்கு ஒரு சர்வர், ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு சர்வர்னு சொல்லிட்டு நான் ஹோஸ்ட் பண்ணேன்னா எனக்கு பில்லிங் உள்ள ஆரம்பிச்சிடுமே AWSலேருந்து. கரெக்டாக? எல்லாரோட கொஷின் அதுதானே? அப்போ நான் ஒரே சர்வரில் எப்படி வந்து ஹோஸ்ட் பண்ணுறது என் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்குது, எனக்கு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணணும்னு நான் என்ன பண்ணுவேன் AWSல? அதுவுமே என்னால் இன்னொன்று ஒரு புது சர்வர் க்ரியேட் பண்ண முடியாது, அப்பயும் பில்லிங் விழுமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்காக ஐ ஷோ யூ ஆல் த அப்ரோச்சஸ், பாசிபிள் அப்ரோச்சஸ். ஓகேவா? அப்கமிங் கிளாஸில் ஐ ஷோ யூ. ஓகே, பட் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் இப்போயே. பிஃபோர் லைக் ஐ ஷோ யூ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி ஃபைனல் டாபிக் ஐ ஷோ யூ ஒரே ஒரு டாபிக் மட்டும், தென் வில் வைண்ட் அப். ஓகே? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வர் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு கிளிக் திஸ் சர்வர். ஓகே? ஸ்டாட்டிக் வெப் சர்வர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஆக்ஷன்ஸில் போய் கிளிக் பண்ணி சார் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸில் போய்ட்டு பார்த்திங்கன்னா இஃப் யூ ஸ்டாப் இட்னா ஸ்டாப் தான் ஆகும், சர்வர் வந்து டெலீட் ஆகாது. ஓகே? ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டாப் த இன்ஸ்டன்ஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு ஸ்டாப் இட். இங்கே தெரியுதா டாப்பில் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டாப்டுன்னு வருது. பார்த்தீங்களா? ஸ்டாப்டுன்னு வருது. ஐ ஆல்சோ டூ அ ரிஃப்ரெஷ் மேனுவலாக. சி இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து ஸ்டாப்டு அப்படின்னா பில்லு உள்ளாத அர்த்தம். ஓகேவா? கம்ப்ளீட்டாக டெர்மினேட் பண்ணிங்கன்னா டெலீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டாக யூ டெலீட்டிங் இட். ஓகேல? ஸோ அப்படி எப்படி பண்ணோம்? டெலீட் பண்ணோம். இந்த சர்வரே எனக்கு வேணாம், கம்ப்ளீட் டெலீட் பண்ணோம். யூ ஹேவ் டு டெர்மினேட் த இன்ஸ்டன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, முன்னாடி இருந்த ஐபி என்னது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? இட்ஸ் கோயிங் டு பி லைக், எனக்கு காப்பி பண்ணிக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி அரௌண்ட் சம்திங் லைக் இதுதானே நம்ம பார்த்த ஐபி அட்ரஸ். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? 13.235 ஆர் சம்திங் லைக் 82.193. ஐம் ரீஸ்டார்டிங் இட். நல்லா பாருங்கள், ஐம் ரீஸ்டார்டிங் த சர்வர் அகெயின். ஸோ எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணும்? ஆக்ஷன்ஸில் ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகே? இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இட் அகெயின். ஸோ ஐ வில் ஓப்பன் இட். இன்ஸ்டன்ஸ் டைப் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. பெல் ரீஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ஓகே, ரன்னிங் ஸ்டேட்டஸ். இப்போ பப்ளிக் ஐபி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ என்ன பப்ளிக் ஐபி இருக்குது? இட்ஸ் 16.5.282.17. கரெக்டாக? சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஏன் சேஞ்ச் ஆகுது பப்ளிக் ஐபி? எனி ஐடியாஸ்? ஐபி ஸ்டாட்டிக் அட்ரஸ் இல்லை. ஸோ இந்த ஐபி வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணலை. இது வந்து இப்போ AWS என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடவை என்ன ஐபி ஃப்ரீயாக இருக்கோ, ஓகே, அவங்கக்கிட்ட எந்த ஐபி ஃப்ரீயாக இருக்கோ அதை வந்து உங்கள் மிஷினோட வந்து அட்டாச் பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா? நான் ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி ஆன் பண்ணும்போது எனக்கு வந்து டிஃபால்ட்டாக எனக்கு நான் ஒரே ஐபி தான் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு பப்ளிக் ஐபி தான் வேணும், எனக்கு அந்த பப்ளிக் ஐபி வச்சு தான் நான் வந்து இது பண்ண போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ரேண்டமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு அசைன் சம்திங் கால்ட் எலாஸ்டிக் ஐபி. எலாஸ்டிக் ஐபி நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவையும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும்? சேம் பப்ளிக் ஐபி வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகும். கிளியரா? புரியுதா எலாஸ்டிக் ஐபின்னு என்னென்னு? எலாஸ்டிக் ஐபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், ஜஸ்ட்டு கோ டவுன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு எலாஸ்டிக் ஐபி ஃபார் ஒரு சர்வர் வந்து ஃப்ரீ டயர்.
So go to your elastic IP. See, I have already an elastic IP. So I'll try to allocate this elastic IP. So maybe I'll try to allocate an elastic IP. Okay, maybe I'll create an elastic IP, or I'll show you. ஸோ டேக்ஸ் எதுவுமே வேணாம், ஜஸ்ட் கிவ் திஸ் இது. ஓகே, ஸோ அலோகேட்டு கொடுங்க. ஒரு பப்ளிக் புது ஐபி அட்ரஸ் வந்துடும், புது எலாஸ்டிக் ஐபி அலெக்ஷன் ஆகிடும். இங்கே எலாஸ்டிக் ஐபிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எலாஸ்டிக் ஐபி இருக்கும், தெரியுதா? முன்னாடி உங்களுக்கு எதுவுமே இருக்காது, ஒரு எலாஸ்டிக் ஐபி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதை அலோகேட் பண்ணணும். ஸோ ஆக்ஷன்ஸில் போய்ட்டு ஜஸ்ட் அலோகேட் திஸ் எலாஸ்டிக் ஐபின்னு வரும். ஸோ இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ண சொல்லும். நம்ம எந்த இன்ஸ்டன்ஸு? ஸ்டாட்டிக் வெப் சர்வர். கிளியராக? ஸ்டாட்டிக் வெப் சர்வர். பப்ளிக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிவ். கிளியரா? இப்போ பாருங்கள், இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா? இங்கே எலாஸ்டிக் ஐபின்னு சொல்லிட்டு ஒன்று அட்டாச் ஆகிடுச்சு பப்ளிக் ஐபிட்ட. ஸோ இப்போ எத்தனை தடவை ஸ்டாப் பண்ணி ஆன் பண்ணால் என்ன ஆகும்? இந்த 13.234 தான் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? So maybe I'll stop it and show you again. Maybe I'll stop this and show you again. Just stop பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்பிங் வருது. ஸோ ஸ்டாப் there. So again I will try to start it. Start the instance. ஓகே வெயிட் பண்ணுங்கள், அது இன்னும் ஸ்டாப் ஆகலை. ஸ்டாப் ஆனோடனே தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டாப்பிங்கில் இருக்கும். ஸ்டாப்டுன்னு வருதா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் திரும்பியும். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட். ஸோ பெண்டிங்கில் இருக்கு, தெரியுதா? திரும்பி அதே தான் 13.274 இஸ் அட்டாச்சு. எத்தனை தடவை நீங்கள் டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா டெலீட் ஆகிடும். பட் ஆனால் ஸ்டாப் பண்ணி எத்தனை தடவை ஸ்டார்ட் பண்ணாலும் யூல் கெட் திஸ். யூ ஹேவ் டு அட்டாச் அன் எலாஸ்டிக் ஐபி. சரிதா? ஸோ பாருங்கள். பட் ஆனால் நம்மளுக்கு இது ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம இன்னும் அந்த மிஷினில் வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம இதை. ஸோ பேசிக்காக திரும்பி கனெக்ட் பண்ணி வி ஹவ் டு ஸ்டார்ட் இட் அகைன். ஓகே, CAWS டெமோக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ எப்படி நம்ம இது பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ சிஸ்டம் ரீபூட் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம கம்ப்யூட்டரை. திரும்பி அந்த ஃபைல்குள்ளே போவோமா? just we'll do another npm run dev. Clear? It's going to start it. இது ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம எலாஸ்டிக் ஐபி, அதில் பப்ளிக் ஐபி தான் எலாஸ்டிக் ஐபி. ஓகே, இட்ஸ் கோயிங் பி 5173. see we got our page. Clear guys? ஸோ நீங்கள் பார்த்த கான்செப்ட்ஸ்லாம் ஒரே ஒரு 2 minutes மட்டும் ரீகால் பண்ணிவிட்டு எண்ட் பண்ணிடலாமா? புரியுதா? ஓகே, ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். ஓகேவா? அது என்ன பில்லிங் அக்கௌண்ட்டு, ஸோ அதனால தான் 2-3 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது. பட் ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே அந்த மாதிரி பார்த்துக்காதீங்க, ட்ரை டு ஆஃப் இட். ஓகேவா? நான் வந்து கிளாஸ் முடித்தோடனே லைக் இது முடித்தோடனே யூஸ் பண்ணேன்னா ட்ரை டு ஆக்ஷன்ஸ் ஸ்டாப் ஆர் எஸ் டெர்மினேட் இட். இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு யூஸ் இட் எனி மோர்னா டெர்மினேட் இட். ஓகேவா? கிளியராக? இதுதான் நீங்கள் முடிக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி சொல்கிறேன், ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஓகே டன். வில் கோ டு அவர் எக்ஸ்ப்ளோரர் ஃபாஸ்ட்டாக. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னு ஒரு ஓவரால் ஃப்ளோ பார்த்தோம். வாட் இஸ் சர்வர் பேஸ்டு, சர்வர்லெஸ்னா இப்போ சர்வர் பேஸில் AWS சூஸ் பண்ணியிருக்கோம். AWSல நம்ம 3 பண்ண போகிறோம்னா ஸ்டாட்டிக் ஃபைலு, வெப் அப்ளிகேஷன், ஒரு பேக் அண்ட் அப்ளிகேஷன். இன்றைக்கி வெப் அப்ளிகேஷனை ஸ்டாட்டிக்காக without any dockerization anything we have installed our code. we have like நம்ம GitHubலேருந்து புல் பண்ணி நம்ம கோடை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மிஷின் எடுத்து, ஒரு உபுண்டு மிஷின் எடுத்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? கிளியராக? இதில் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நாளைக்கும் நம்ம பார்க்கலாம்.
ஸோ நான் திரும்பியும் சொல்கிறேன் எப்படி EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறது. மேபி அடுத்த 4 days வில் யூஸ் திஸ் EC2 தான். ஓகேண்ணா. டுமாரோ வில் see about S3. இன்னுமே நம்ம URL பாருங்களேன். ஸோ இன்னுமே நம்ம URL எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா நாட் செக்யூர்ட்னா வருது. நம்ம ஒரு கஸ்டம் டொமைன் இருக்குன்னா எப்படி வந்து மேப் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம 4 days கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நம்ம ஒரு டொமைன் வாங்கினா எப்படி வந்து இந்த IP அட்ரஸ்க்கு பதிலாக நம்ம டொமைனை மேப் பண்ணுறது, இந்த இடத்துல எப்படி HTTPலேருந்து STTPS கொண்டு வர்றது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்கமிங் கிளாஸில் பொறுமையாக ஒன்று பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து டேட்டா சென்டர் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டெர்மினாலஜி வந்து we have seen what is data center, what is availability zones, and what is root user, IAM userனா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மிஷின் எடுத்து we have deployed it. ஓகே, அவ்வளோதான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அண்ட் சர்வரோட காஸ்டிங், அப்புறம் பில் ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கோம். நல்லா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது வந்து அந்த பில்லிங் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு யூ ஹவ் டு செட் அலர்ட்ஸ். க்ளவுட் வாட்ச்லேருந்து யூ ஹவ் டு செட் தட் பில்லிங் அலர்ட். அது செட் பண்ணலன்னா உங்களுக்கு அலர்ட் எதுவும் வராது. அப்புறம் பில்லு விழுந்துச்சுன்னா பில்லு விழுந்தது தான். ஓகேல? சரி, ஓகே கைஸ், நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன். யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. Day 2 it's going to be like S3 and you're going to do it backend. I'll start Docker with the Docker installations and we'll do a small containerization. அதுக்கப்புறம் எப்படி அதை டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.